ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம 18 ட்ராமாவோட சீசன் 1 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட பேரு டுஹானா. அவளோட ஃப்ரெண்ட் அங்க வரா. அவளை நம்ம வாழு பொண்ணுன்னு வச்சுப்போம். அவளா எங்க கியூட் பொண்ணை இன்னும் காணோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஒரு பையன் கூட சிரிச்சு பேசிட்டு வரா. அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஹானா ஹானான்னு சொல்லிட்டு தான் அவங்களோட பேர் முடியுது. அதனால அந்த பொண்ணை நம்ம கியூட் பொண்ணுன்னு வச்சுப்போம். வாழு பொண்ணா அந்த கியூட் பொண்ணு கிட்ட ஒரு மெசேஜை காமிச்சு இதை பாத்தியான்னு சொல்லும் போது அந்த கியூட் பொண்ணா என்னோட போன் உடைஞ்சு போயிடுச்சு, அதனால என்னால எதையுமே பார்க்க முடியலன்றா. நம்ம ஹீரோயினா அவ மனசுக்குள்ள இந்த வயசு எதை பத்தியுமே கேர் பண்ணிக்காத ஒரு வயசுன்னு சொல்லும் போது அந்த பையனா ஹீரோயின் கிட்ட ஏதோ பேச்சு கொடுக்கறான். அவகிட்ட சட்டுன்னு நம்ம டேட் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்ட ஹீரோயினா அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. அந்த வாழு பொண்ணா அந்த பையனை பார்த்து, ஏண்டா ஊர்ல ஒரு பொண்ணு விடாம எல்லார்கிட்டயுமே இதே அப்ளிகேஷனை போட்டு வச்சிருக்க போல இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றா. வாழு பொண்ணா கியூட் பொண்ணை பார்த்து, இவனை கொஞ்சம் சரி பண்ணு, நட்டு கொஞ்சம் கலண்டிருக்கு, இல்லன்னு வச்சுக்கோவ நீ லவ்ல கிவ்ல விழுந்துட்டா ரொம்ப மோசமா போயிடும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றா. அந்த பையனை நம்ம ஹேண்ட்ஸம் பையனும் வச்சுப்போம். அவனா நான் இதுக்கு கியூட் பண்ண போய் லவ் பண்ண போறேன், நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த வாழு பொண்ணா, இதேதான் நானும் ஒரு காலத்துல சொல்லிட்டு சுத்தினேன், ஆனா என் கிரகம் என் ஃப்ரெண்டையே லவ் பண்ணிட்டேன், கண்டிப்பா ஒரு பொண்ணு பையனும் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதுங்கிறா. அந்த மெசேஜ வாழு பொண்ணா ஹேண்ட்ஸம் பையன்ட்ட காமிச்சிட்டு இத நீ தான் போட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணா அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி என்ன அந்த மெசேஜ்ல இருக்குன்னா, ஹானான்ற பேரை போட்டு ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. அது ஹீரோயினுக்கா இல்ல அந்த கியூட் பொண்ணுக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்ல யாருக்குன்னு தெரியல. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோயினா, இவங்க எல்லாருமே நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு மட்டும் அது நார்மலாவே தெரிய மாட்டேங்குதுன்றா. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே கிளாஸுக்கு கிளம்பி போறாங்க. அந்த வாழு பொண்ணா வாழு பண்ணிக்கிட்டே இருக்கா. கிளாஸ கவனிக்காம ஹீரோயினுக்கு உட்காந்து மெசேஜ் போட்டுட்டு இருக்கா. அவளா ஹீரோயின் கிட்ட அந்த கியூட் பொண்ணு ஹேண்ட்ஸம் பையனை தான் லவ் பண்றானான்னு சொல்லி கேட்க சொல்ல, அதுக்கு ஹீரோயினா, அடியே நம்ம எங்க உட்கார்ந்துருக்கோம்னு தெரியுதா, இது கிளாஸ் ரூம்ன்றா. அதுக்கு அந்த வாழ பொண்ணா, நமக்கு சாட் ரூமும் கிளாஸ் ரூமும் ஒண்ணுதான், அதனால அவகிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணு கிட்ட ஹீரோயினா, நியூ அந்த ஹேண்ட்ஸம் பையனும் லவ் பண்றீங்களான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவளா, அப்படிலாம் இல்லையே, நீ எதுக்கு எப்ப பாரு ஹேண்ட்ஸம் பையன் பத்தியே கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவகிட்ட ஹீரோயினா, அந்த போஸ்டர் கூட அவன் தான் போட்டானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவளா, அதை பத்திலாம் தெரியல, ஆனா அந்த போஸ்ட் உனக்காண்டி கூட இருக்கலான்றா. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கதா அந்த ஸ்டாஃப் பாத்துறாரு. விடுவாரா அவரு ரெண்டு பேரையுமே வாங்க வாங்கன்னு வாங்கி விட்டுறாரு. இங்க அந்த ஹேண்ட்ஸம் பையன் கிளாஸ்ல ஒரு கோளாறு பையனும் ஒரு சைலண்ட் பையனும் இருப்பாங்க. இவங்க மூணு பேருமே ஒரே கேங் தான். அந்த கோளாறு பையனா ஹேண்ட்ஸம் பையனை பார்த்து, நீ ஹானாவை லவ் பண்றதானு சொல்லி கேட்க, அதுக்கு அவனா, நீ யாரு கேக்குற, ஹீரோயினியா இல்ல அந்த கியூட் பொண்ணையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த கோளாரா, நீ கியூட் பொண்ணை தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த ஹேண்ட்ஸம் பையனா, இல்ல இல்ல நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்றான். அதுக்கப்புறம் தான் அந்த கோளாறு ஹீரோயினும் அந்த கியூட் பொண்ணும் திட்டு வாங்கினதை போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதை கூட விடாம போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் கிளாஸ் ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸம் பையனா அந்த கியூட் பொண்ணு கிட்ட வந்துட்டு, சமத்தியா இன்னைக்கு வாங்கின போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்கான். அந்த சைலண்ட் பையனா அங்க வந்து ஹீரோயின் கிட்ட மேக்ஸ்ன்னு சொல்ல வர்றதுக்குள்ள ஹீரோயின், என்ன மேக்ஸ் புக் தானே இந்த அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அந்த கோளாறு அங்க வந்து, அடியே அவன் மேக்ஸ் புக் எல்லாம் ஒண்ணு கேட்கல, மேக்ஸ் பீரியட்ல திட்டு வாங்கினியான்னு கேட்க வந்தான், அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களேமா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அந்த ஹேண்ட்ஸம் பையனா சட்டுன்னு ஹீரோயின் கிட்ட லஞ்சுக்கு போலாமான்னு சொல்லி கேட்க, ஹீரோயினா, எப்பா ஏன்டா இவ்வளவு க்ளோஸா வந்து கேக்குறான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறா. அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோயின் கிட்ட, ஏன் உன்னோட ஹார்ட் அப்படியே லபக் லபக்குன்னு ஃபாஸ்டா துடிக்குதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. அந்த வாழு பொண்ணா அவனை பார்த்து, உன் ஜொல்ல கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு வரியா, நம்ம போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிடறதுக்காண்டி கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டே இருக்கா. ஏன்னா அவளுக்கு அந்த ஹேண்ட்ஸம் பையன் மேல ஒரு கண்ணு இருக்கும். ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினும் அந்த கியூட் பொண்ணும் பேசிக்கிட்டே போறாங்க. அந்த கியூட் பொண்ணு கிட்ட ஹீரோயினா, ஹேண்ட்ஸம் பையன் உன்னை தானே லவ் பண்றா, உண்மையா சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த கியூட் பொண்ணு, எவனாச்சும் அவனோட கிரஷ் கிட்டே வந்து நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன்னு சொல்லுவானா, அதனால அவன் லவ் பண்ற பொண்ணு நான் இல்லங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா, சரி ஓகேவா நம்ம போய் ஏதாச்சும் கேண்டீன்ல சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல எல்லாருமே கும்பலா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வாலு பொண்ணா அந்த ஹேண்ட்ஸம் பையனை பார்த்து அந்த ப்ரொபோசல் போஸ்டர் நீ தான் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அவனை வம்பிழுத்துட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸம் பையன் கிட்ட ஹீரோயின் அந்த போஸ்டர் நீ தான் பண்ணியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனா ஏன் உனக்கு அவ்வளோ ஆர்வமா இருக்கான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகி போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் நடந்து வரா. அங்க ரெண்டு பொண்ணுங்களா ஹீரோயின் எப்ப பாரு அந்த கியூட் பொண்ணையே காப்பி பண்ணிட்டு இருக்கா. அவளோட லிப்ஸ்டிக் அவளோட பர்ஸ்னு சொல்லிட்டுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அத ஹீரோயினுமே கேட்டுடுறா. அந்த பொண்ணுங்க கிட்ட ஹீரோயின் வந்து என்ன பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இந்த லிப்ஸ்டிக்கை ட்ரை பண்ணிக்கோங்கன்னு சொல்ல அந்த பொண்ணுங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோனோட கேங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கியூட் பொண்ணா ஹீரோயின் கிட்ட நீ ஓகே தானே, இன்னைக்கு நீ ஒழுங்காவே சாப்பிடலையேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த கோளாறு பையனா ஹீரோயினை பார்த்து டயட்ல இருக்க வேண்டியது நீ இல்லாம இங்க 10 ஊரு ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்துருக்கு பாருன்னு சொல்லிட்டு அந்த வாலு பொண்ணை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்கப்போ அங்க 3 பசங்க பேசிட்டு வராங்க. அவங்க ஹானான்னு சொல்லிட்டு கியூட் பொண்ணையா இல்ல ஹீரோயினான்னு தெரியல 2 பேர் பத்தியும் தான் பேசிட்டு வராங்க. அதுல ஒருத்தனா எனக்கு அந்த ஷார்ட் ஹேர் வச்சிருக்க பொண்ணை தான் பிடிக்கும்ன்றான். இன்னொருத்தனா சாச்சா எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, அவ சரியான டெரர் பீஸ்ன்றான். அதோட அவ சரியான சிடுமூஞ்சி, அவெல்லாம் என்னோட டைப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோன் அங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கான்றது தெரியாமலே. இதெல்லாம் கேட்ட அந்த ஹேண்ட்ஸம் பையனா அந்த பசங்களை கூப்பிட்டு ஏண்டா இப்படி ஒருத்தவங்களை பத்தி பின்னாடி பேசுறது தப்பில்லையான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனுங்களுமே சாரி கேக்குறானுங்க. காண்டான ஹீரோயினா நீங்க சாரி கேட்க வேண்டியது அங்க இல்லடா இங்கன்னு சொல்லும் போது அவனுங்களே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டயுமே சாரி கேக்குறாங்க. அந்த பசங்க கிட்ட ஹீரோயினா நெக்ஸ்ட் வாட்டி யாருன்னு சொல்லிட்டு பேரை கரெக்டா சொல்லி பேசுங்கடா, ஒரே கன்ஃபியூஷன் ஆகுதுல அப்படின்றா. அதுக்கப்புறம் அந்த பையனை பார்த்து நீ என்னடா சொல்றது, நீலாம் என்னோட டைப்பே கிடையாது தெரியுமான்னு சொல்லிட்டு செம்மையா பல்பு கொடுத்துட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினா அந்த வாலு பொண்ணுக்கும் கியூட் பொண்ணுக்கும் கீச்சைன் வாங்கி வந்திருப்பா. அப்பதான் அந்த கியூட் பொண்ணா நான் உன்னோட லிப்ஸ்டிக் மாதிரியே வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறா. அப்பதான் ஹீரோயின் நோட் பண்றா அந்த கியூட் பொண்ணும் அவ வச்சிருக்க பர்ஸ் மாதிரியே வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த டைம் ஹீரோயினுக்கு அந்த பொண்ணுங்க பேசினது ஞாபகம் வருது. நெக்ஸ்ட் டே கவுன்சிலிங் இருக்கும், என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி ஹீரோயின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க அந்த சைலண்ட் பையன் வரான். அந்த பையன் கிட்ட ஹீரோயினா கவுன்சிலிங் எப்படி போச்சு அது இதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த டைம் அந்த கியூட் பொண்ணும் வெளியில வரா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்காண்டி போறா. அந்த ஸ்டாஃபா ஹீரோயின் கிட்ட நீ என்ன கோர்ஸ் எடுக்க போறேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினா நான் ஆர்ட்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன்றா. அவங்களா ஓஹோ நீயும் அந்த கியூட் பொண்ணு மாதிரி அவ கோர்ஸே எடுக்க போறியான்னு சொல்லி கேட்கும் போது அதை கேட்ட ஹீரோயின் லைட்டா சேட் ஆகுறா. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவளோட கவுன்சிலிங் முடிச்சுட்டு வெளியில வரும்போது அந்த ஹேண்ட்ஸம் பையன் அவகிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அவனோட கையில ஒரு மில்க் பாட்டில் இருக்கு. அதை ஹீரோயின் பார்த்துட்டு இது உனக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனுமே ஆமாங்கிறான். அந்த ஹேண்ட்ஸம் பையனா அவகிட்ட கவுன்சிலிங் எப்படி போச்சு என்ன கோர்ஸ் எடுத்திருக்கன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினும் சொல்ல வரா. அதுக்குள்ள அந்த கியூட் பொண்ணு அங்க வர ஹீரோயின் அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. அவங்க 2 பேருமே ஜாலியா சிரிச்சு பேசிட்டே போறாங்க. அதை பார்த்த ஹீரோயினா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஆனாலும் ஹீரோயினா அவங்களே தான் திரும்பி பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவங்க செம்ம ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயினா லைட்டா ஹர்ட் ஆகுறா. இங்க அந்த கியூட் பொண்ணா அந்த ஹேண்ட்ஸம் பையன் கிட்ட நம்ம 2 பேருமே லவ் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த ஹேண்ட்ஸம் பையனா அது உண்மை இல்லல்ல அதனால அதை இக்னோர் பண்ணிடு அவ்வளவுதான் அப்படின்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயினா சோகமா ஒரு டிராயிங்க பண்ணிட்டு இருக்கா. அதை போஸ்ட் பண்ணும் போது சொல்லத்தான் நினைக்கிறேன் நான் சொல்லாமல் தவிக்கிறேன்ற ஒரு கேப்ஷனோட அதை போஸ்ட் பண்றா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் போனை நோண்டிட்டு இருக்கா. அங்க வந்து அந்த ஹேண்ட்ஸம் பையனா என்ன ஒரு ஆச்சரியம் அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றான். அதுக்கு ஹீரோயினா அட பக்கி பக்கத்துல தானே உன்னோட கிளாஸ், அப்ப அடிக்கடி மீட் பண்ணாம வருஷத்துக்கு ஒரு வாட்டியா மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவனா ஹீரோயின் கிட்ட அவன் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கான்னு சொல்லும் போது ஹீரோயினால ஆர்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன்றத சொல்லவே முடியல. அப்படி சொன்னா அந்த ஹேண்ட்ஸம் பையனும் இவ என்ன அந்த கியூட் பொண்ணை பார்த்து காப்பி அடிக்கிறான்னு சொல்லி நினைச்சிடுவானோன்னு சொல்லி பயப்படுறா. அவன் கிட்ட ஹீரோயினா அப்படி ஒன்னும் சொல்ற அளவுக்கு ஸ்பெஷலான கோர்ஸ்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனா சட்டுன்னு ஹீரோயின் கிட்ட அப்ப நான் கூட உனக்கு ஸ்பெஷல் இல்லையான்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு அப்படியே மனசுக்குள்ள பட்டர்ஃபிளைஸா பறக்குது. நெக்ஸ்ட் அந்த வாலு பொண்ணு கோளாறு ஹீரோயின் அந்த கியூட் பொண்ணு எல்லாருமே கேண்டீனுக்கு போறாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த வாலு பொண்ணோட ஆளு வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான்னு சொல்லி. அதை தெரிஞ்ச அந்த வாலு பொண்ணு ரொம்பவே சோகமாயிரா. ஆனா அவளை விட அந்த கோளாறு பையதான் ரொம்பவே ஓவரா காண்டாகி கத்திட்டு இருக்கான். அந்த கோளாறு பயல அவன் எப்படி உன்னை ஏமாத்தலாம் அது இதுன்னு சொல்லிட்டு வண்டியா கத்திட்டு இருக்கான். அந்த வாலு பொண்ணா ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறா. அவளை எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அவளால அழுகைய நிறுத்தவே முடியல. அந்த டைம் அந்த கோளாறு பையனா ஆமா நீங்க
எப்படி 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்கன்னு சொல்லி கேட்க அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. அந்த கியூட் பொண்ணும் வாலு பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்குமே ஹானான்ற பேர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே ஹீரோயினுமே அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறா. அப்படியே 3 பேருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வாலு பொண்ணா விடாம தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கா. ஹீரோயினும் கியூட் பொண்ணும் அதை சைலண்டா கேட்டுட்டே இருக்காங்க. அப்படியே 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த கியூட் பொண்ணும் அவளோட ஆளை கழுவி ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போடுறாங்க. அந்த கியூட் பொண்ணா நம்ம எல்லாரும் கொஞ்சம் வெளியில போய் என்ஜாய் பண்ணலாம், அப்பதான் நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லும் போது அதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அந்த வாலு பொண்ணா வாலு மேல இருக்க காண்டு எல்லாத்தையுமே அந்த கேம்ல காட்டிட்டு இருக்கா. செம்ம ஜாலியா ஆடிட்டு இருக்கா. அந்த ஹீரோயினுமே போட்டோ எடுக்கிறா. நெக்ஸ்ட் எல்லாருமே சாப்பிட போறாங்க. ஆனா அங்க கூட விடாம எல்லாருமே வளைச்சு விதவிதமா போஸ் கொடுத்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த செல்ஃபிக்கு ஹீரோயினா செம்ம காமெடியா அவ ஃபேஸ வச்சிருப்பா. அதை பார்த்து அந்த சைலண்ட் பையனே சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த கோளாறு பையனை அவனை பார்த்து ஏலே உனக்கு சிரிக்கலாம் தெரியுமா, உலக அதிசயம் போன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஹேண்ட்ஸம் பையனை அவகிட்ட எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம போஸ்ட் பண்ணு, அப்பதான் அவன் பார்த்துட்டு அச்சிச்சோ நம்ம அவளை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு செம்மையா பொங்கணும்ன்றான். நெக்ஸ்ட் எல்லாருமே சூப்பர் மார்க்கெட்ல ஐஸ்கிரீம் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க பையனை அவங்கள பார்த்து நீங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்ல எல்லாருமே அட் அ டைம்ல திரும்பி பாக்குறாங்க. அந்த வாலு பொண்ணுக்கு அவனை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அவனுமே அந்த பொண்ணை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். இத பார்த்த கோளாருக்கு லைட்டா புகைய ஆரம்பிச்சிடுது. அந்த வாலு பொண்ணு அவன் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கான்ல அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்ட கோளாரா இப்பதானடி உனக்கு புட்டுக்கிச்சு, அதுக்குள்ள இன்னொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினா நம்ம ஃப்ரெண்டோட அண்ணனா யாரோட அண்ணனா இருக்கும்னு சொல்லும் போது அதுக்கு அந்த கோளாரா கண்டிப்பா ஹேண்ட்ஸம் பையனோட அண்ணாவா தான் இருக்குன்றான். நெக்ஸ்ட் வாலு பொண்ணு கியூட் பொண்ணு ஹீரோயின் 3 பேருமே பேசிட்டே போறாங்க. அந்த வாலு பொண்ணா ரொம்பவே தேங்க்ஸ், இன்னைக்கு உங்களால தான் நான் கொஞ்சம் நார்மல் ஆயிருக்கேன்றா. நம்ம ஹீரோயின் அவ மனசுக்குள்ள நாங்க 3 பேருமே ரொம்பவே டிஃப்ரெண்ட், ஒருத்தவங்க பேசிட்டே இருப்பாங்க, ஒருத்தவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தவங்க சைலண்டாவே இருப்பாங்க, ஆனா நாங்க ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டோன்றா. அப்படியே 3 பேருமே ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டே போறாங்க. லாஸ்ட்ல தான் அந்த வாலு பொண்ணு அம்மா நம்ம எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே எல்லாருமே கிளாஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. ஸ்டாஃப் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு பையன் கூட அந்த பக்கம் பார்க்கல. அம்மா அவனோட வேலையை செஞ்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எல்லாரையுமே படிக்க சொன்னா அந்த கோளாறு பையன் கேம் ஆடிட்டு இருக்கான். வாலு பொண்ணு படிக்கிறேன்ற பேர்ல குரல் வித்த காமிச்சிட்டு இருக்கா. அவளால சுத்தமா முடியல. அந்த கோளாறு பையன் கிட்ட வா நம்ம கேம் சென்டருக்கு போலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இங்க ஹீரோயின் மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு செம்மையான போர் அடிக்க போன் எடுத்து பார்க்க அந்த ஹேண்ட்ஸம் பையனா உன்னோட ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருப்பான். அதுக்கு ஹீரோயினா பேசாம நான் கூட லைப்ரரிக்கே வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புக்ல கிறுக்கி விளையாடிட்டு இருக்கா. அவ மைண்ட் அன்னைக்கு ஸ்டடீஸ்லயே இல்ல. அந்த டைம் அங்க ஹேண்ட்ஸம் பையன் வந்து ஹீரோயினை கூப்பிட ஹீரோயினா அவனை பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனா 2 பேருமே சேர்ந்து படிக்கலாம் தான் வந்தேன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் 2 பேருமே உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவன் கிட்ட டவுட் கேட்டுட்டு இருக்கா. அது அவனுமே அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினா ஏதாச்சும் எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல எனக்கு ஒண்ணுமா புரியலன்றா. அவனா ஹீரோயின் கிட்ட எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல அப்படிதான் இந்த சென்டென்ஸ் வரும்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். அதை கேட்ட ஹீரோயினா வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கிட்ட எனக்கு உன் மேல கிரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. சட்டுன்னு அவன் ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். லாஸ்ட்ல பார்த்தா இது எல்லாமே ஹீரோனோட கனவுதான். போன் எடுத்து பார்த்தா அந்த ஹேண்ட்ஸம் பையன் லைப்ரரிக்கு வரியான்னு சொல்லி கேட்டிருப்பான். சரின்னு சொல்லிட்டு அவனை பாக்குறதுக்காண்டி ஹீரோயினா ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அங்க அந்த ஹேண்ட்ஸம் பையனுக்கு பிடிச்ச மில்க் இருக்கா, அதையுமே ஹீரோயின் எடுத்துக்கிறா. நெக்ஸ்ட் அந்த ஷாப் ஓனர் பையனா ஹீரோயினை பார்த்து உன்னை என் தம்பிக்கு ரொம்பவே பிடிக்கும், அவன் எப்ப பாரு உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பையனை ஹீரோயின் ஹேண்ட்ஸம் பையனோட அண்ணான்னு நினைச்சு ஓவர் குஷியாயிடுறா. அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த ஹேண்ட்ஸம் பையனை பாக்குறதுக்காண்டி வரா. நெக்ஸ்ட் ஹீரோயினா அந்த ஹேண்ட்ஸம் பையனுக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனா உன் பொடனைக்கு பின்னாடி தான் இருக்கேன் ஓவர் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா அந்த மில்க கொடுத்துட்டு ஓவர் குஷி ஆயிட்டு இருக்கா. எப்படியாச்சும் இன்னைக்கு அவன் நமக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அங்க அந்த கியூட் பொண்ணா டாடா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியே வரா. அவளை பார்த்த ஹீரோயினா செம்ம ஷாக் ஆகி நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருந்தீங்களான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளா ஆமா 2 பேரும் ஒன்னாதான் படிச்சுட்டு இருந்தோன்றா. அந்த பொண்ணா ஹீரோயின் கிட்ட வா நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்ஸம் பையன் கூட சிரிச்சு பேசிக்கிட்டே உள்ள போறா. இது எல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அங்கேயே சோகமா நின்னுட்டு இருக்கா. எக்ஸாம் முடிச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கப்போ
அந்த கோளாறு பையனா கியூட் பண்ண பார்த்து நீலாம் என்னதான் தப்பா எழுதினாலும் பாஸ் ஆயிடுவேன், நான்லாம் என்னதான் கரெக்டா எழுதினாலும் ஃபெயில் ஆயிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் கிட்ட அந்த சைலண்ட் பையனா நீ எப்படி எழுதுனான்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினா இந்த வாட்டி நான் ஒழுங்கா எழுதல, ஏன்னா நேத்து நான் ஒழுங்கா படிக்கலன்றா. அதுக்கு அந்த ஹேண்ட்ஸம் பையனா நேத்து நீ எங்க கூட தானே படிச்சான்னு சொல்லி கேக்குறப்போ அதை கேட்ட அந்த வாலு பொண்ண அடி துரோகி விட்டுட்டு போய் படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோயினா எதை விட்டுட்டு போனான்னு சொல்லும் போது அந்த வாலு பொண்ணா சரி சரி விடு, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்றா. நெக்ஸ்ட் அந்த கியூட் பொண்ணா லைப்ரரிக்கு வரா. அங்க அந்த ஹேண்ட்ஸம் பையன் உட்கார்ந்து இருக்கான். அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்து அவன் கூட பேசிட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸம் பையன் கிட்ட கியூட் பொண்ணா நீ ஸ்டடி ரூமுக்கு பே பண்ணிட்டு ஏன் இங்க உட்கார்ந்துருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனா நீ படிச்சு படிச்சு மயங்கி விழுந்துட்டா, அதுதான் உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்காண்டி உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லும் போது அந்த பொண்ணா இப்படி எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி ஃப்ளோட் பண்றத நிறுத்துன்றா. அதுக்கு அவனா எல்லா பொண்ணுங்களுமே நீ ஆயிட முடியாதுன்னு சொல்லும் போது அந்த பொண்ணா சரி சரி விடு, நான் கேட்டதுக்கு முதல்ல ஆன்சர் பண்ணுன்றா. அதுக்கு அவனா எனக்கு ஸ்டடி ரூம்லாம் சுத்தமா பிடிக்காது, அங்க உட்கார்ந்தா ஏதோ பே ரூம்ல உட்கார்ந்துருக்க மாதிரியோ ஒரு ஃபீல், அதனால எனக்கு அங்க போறதே பிடிக்காதுன்றா. என்னோட அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணி மணியை கட்டி வச்சிருக்காங்க, அது அப்படியே கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே எக்ஸாம் ரிசல்ட் வந்துடுது. எல்லாருமே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கியூட் பொண்ணு மட்டும் கொஞ்சம் சோகமாவே உட்கார்ந்துருக்கா. அந்த கோளாறு பையனா கியூட் பொண்ண பார்த்து ஏமா தாய ஒண்ணு தானே தப்பா எழுதியிருக்க, எனக்கெல்லாம் ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும் போவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு கொஸ்டின் தப்பா எழுதினதுக்கு ஒரு மனத்தியாலமா உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, விடுவியான்னு சொல்லும் போது அந்த பொண்ணா நீ கொஞ்சம் வாய மூறியான்னு சொல்லி கத்திட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. உனக்கு வேணா இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கலாம், எனக்கு அப்படி கிடையாது, இந்த எக்ஸாமுக்காண்டி நான் ப்ரிப்பேர் பண்ணது எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லி கத்திக்கிட்டே அழுதுட்டு இருக்கா. அவ செமையா அழுதுட்டு இருக்கா. அவளை எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோனோட நோஸ்ல இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிடுது. அவளை அந்த ஹேண்ட்ஸம் பையனா வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். அந்த கோளாறு பையனா ஏதோ பிரைஸ் மணி பத்தி தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க அந்த சைலண்ட் பையன் வர அவ கைய பிடிச்சு உன் கையில தான் எல்லாமே இருக்கு, தெய்வமே எப்படியாச்சும் காப்பாத்திடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சைலண்ட் பையனா யார கேட்டு பாஸ்கெட் பால் டீம்ல என்னோட பேரை போட்டான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த கோளாரா என்னடா இப்படி சொல்ற, நீ இல்லனா இந்த டீமே இல்லையடா அப்படின்றான். ஆனா அந்த சைலண்ட் பையனா அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட பேரை ஒழுங்கா ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். கோளாரா சோகமா உட்கார்ந்துருக்கும் போது அவனை பார்த்த ஹீரோயினா எங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸா காணோன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவனா ஏன் நான் தனியா கூட உட்கார கூடாதான்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறான். அந்த கியூட் பொண்ணா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ்கெட் பால் டீம்ல இருக்காங்க, அதனால நம்ம ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அவங்கள சேர் அப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட கோளாரா அங்கிருந்து கோவமா கிளம்பி போறான். அதை பார்த்தா அந்த வாலு பொண்ணா இவன் எங்கேயோ சமத்தியா செருப்படி வாங்கியிருக்கான்னு மட்டும் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸம் பையனா கோளார் கிட்ட நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, பேசாம அந்த பாஸ்கெட் பால் டீமை விட்டு விலகிடுன்னு சொல்லும் போது அந்த கோளாறு பையனா ஒரு பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறான். அந்த ஸ்டாஃபா கோளாறு கிட்ட வின் பண்ற டீமுக்கு பிரைஸ் மணி இருக்குன்னு சொல்லிருப்பாரு. அந்த பிரைஸ் மணியை வச்சு கோளாறு நிறையவே கணக்கு போட்டு வச்சிருப்பான். அதனாலேயே அவனா அந்த சைலண்ட் பையன் ஹைட்டா இருக்கான், நின்ன இடத்துல இருந்தே பால போட்டுருவான், அதனால அவன் பேரை சீக்கிரமா எழுதுங்கன்னு சொல்லிட்டு அந்த சைலண்ட் பையனோட பேரை லிஸ்ட்ல கொடுத்துறான். இப்ப அந்த சைலண்ட் பையனா அந்த ஸ்டாஃப் கிட்ட வந்து லிஸ்ட்ல இருந்து என்னோட பேரை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அந்த ஸ்டாஃபா அப்படிலாம் பண்ண முடியாது, லிஸ்ட ஃபைனல் பண்ணி அனுப்பிட்டேன்றாரு. அந்த ஹேண்ட்ஸம் பையனா எப்படியும் உனக்கு வர்ற மணியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும், உன்னை விட அந்த வாலு பொண்ணோட கேம்ல கிடைக்கிற பிரைஸ் மணியே ரொம்பவே பெருசா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். அதை கேட்ட கோளாரா என்னது அவ கேம் ஆடுறாளா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அந்த டைம் அங்க சைலண்ட் பையன் வர அவன் கிட்ட கோளாரா பால தூக்கி போட்டுட்டு அப்பாடா உன் மனசை மாத்திட்டியா, இப்பதான் எனக்கு உசுரே வருதுன்றான். அந்த சைலண்ட் பையனா கோளாறு கிட்ட என்னோட பேரை லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண முடியல, இப்ப என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்கான். அந்த கோளாரா அது ரொம்பவே சிம்பிள் மச்சான், பேசாம நீ இந்த கேம் ஆடு அவ்வளவுதான்னு சொல்ல அதுக்கு அந்த சைலண்ட் பையனா வாய மூடுன்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்பட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல அந்த சைலண்ட் பையன் கோளார யார கேட்டு என் பேரை கொடுத்தான்னு சொல்லிட்டு அவனை வாங்குன்னு வாங்கி விட்டுட்டு போறான். அந்த கோளாரா நீ வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசு, எல்லார் முன்னாடியுமே உன் ஃப்ரெண்டை இப்படிதான் பேசுவியா, ஏன் இந்த கேம் ஆடினா உன் ஹைட்ல இருந்து குறைஞ்சா போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சைலண்ட் பையனா வாய மூடுன்றான். ஆனா அந்த கோளாரா விடாம கத்திக்கிட்டே இருக்கா. அந்த சைலண்ட் பையன் காண்டாகி கோளாரா அடிக்க வந்துடுறான். அந்த ஹேண்ட்ஸம் பையன் தான் இவங்க ரெண்டு பேரையுமே பிரிச்சு விட போராடிட்டு இருக்கான். அந்த டைம் அந்த ஸ்டாஃப் அங்க வந்து கத்தி விட ரெண்டு பேருமே அங்கிருந்து விலகி போயிடுறாங்க.
இருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த ஹேண்ட்ஸம் பையன் அந்த சைலண்ட் பையன் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் கிட்ட எதுக்காண்டி உன்னை கோளாறு அந்த பேஸ்கெட் பால் டீம்ல ஆட் பண்ணான்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த சைலண்ட் பையனும் என்ன சொல்லி கேட்க அதுக்கு அந்த ஹேண்ட்ஸம் பையனா அவன் அந்த பிரைஸ் மணியை வாங்குறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆனா இப்ப அந்த டீம்ல நீ இல்லன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சேட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சைலண்ட் பையனா மனசுக்குள்ள அவன் சேடா இருக்கிறது நாடி எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி நினைக்கிறான். அந்த ஹேண்ட்ஸம் பையனா நான் முன்னாடி சும்மா தான் சொன்னேன் உனக்கு பேஸ்கெட் பால் பிடிக்கும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் உன்னை ஆட வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டான்றான். அன்னைக்கு ஈவினிங் அந்த சைலண்ட் பையனா கேம் சென்டருக்கு போறான். அங்க ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கு. சரின்னு சொல்லி போய் உட்கார்ந்தா அவன் பக்கத்துல கோளாரும் அந்த வாலு பொண்ணு தான் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த கோளாரா அவன் கிட்ட ஏன் உனக்கு வேற சீட்டே கிடைக்கலையான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அந்த சைலண்ட் பையனா இது ஒரு சீட் மட்டும் தான் இருக்குன்றான். அந்த வாலு பொண்ணா நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனா என்னோட அண்ணா சிஸ்டம் யூஸ் பண்றான் அதனால தான் நான் இங்க வந்தேன்றான். ரெண்டு பேருமே என்னதும் உனக்கு அண்ணா இருக்கான்னு சொல்லிட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே சேர்ந்து பப்ஜி ஆடிட்டு இருக்காங்க. இந்த பேரை கேட்டாலே செம்மையான குஷி ஆகுது. அந்த சைலண்ட் பையனுக்கு கன் இல்லன்னு சொல்லிட்டு கோலார அவனுக்கு கன்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அவங்களோட சண்டைய மறந்து 2 பேருமே அந்த கேம்லயே ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அந்த சைலண்ட் பையன் ஸ்கூலுக்கு வந்து கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்தா ஒரு பையில கூட காணோம். இவனோட பஞ்சுவாலிட்டிக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. விட்டா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கூல்ல வந்து உட்கார்ந்துருவான் போல. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினும் வாலு பொண்ணும் பரபரப்பா ஓடி வராங்க ரொம்பவே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோயினுக்கு அவ லேட்டா வர்றதுக்காண்டி வார்னிங்கே வந்துடுச்சு. கோலாரா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உன்னை ஸ்கூலை விட்டே தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கோலாரா ஹீரோயின் கிட்ட பேசாம நீ இந்த சைலண்ட் பையன் கூடயே வாயேன் அவன் தான் இந்த ஸ்கூலுக்கே முதல் ஆளா வந்து நிப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவனுமே அம்மாங்கிறான். இங்க கிளாஸ் ரூம்ல கியூட் பொண்ணு உட்கார்ந்து இருக்கா அவகிட்ட அந்த ஹேண்ட்ஸம் பையனா நான் நினைச்ச மாதிரியே நீ ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்கிட்டியேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கியூட் பொண்ணா நீ மட்டும் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவங்க பேசுறத கேட்ட ஹீரோயினா இவங்க பேச்சுக்குள்ள என்னால கலந்துக்க முடியாது ஏன்னா நானே ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு லைட்டா ஃபீல் ஆகுறா. நெக்ஸ்ட் அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோயினை பார்த்து நம்ம 2 பேருமே டெய்லி ஸ்கூலுக்கு ஒன்னா வரலாமான்னு சொல்லி கேட்க அந்த சைலண்ட் பையன் வேகமா ஆல்ரெடி நான் அவகிட்ட கேட்டுட்டேன்றான். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அந்த சைலண்ட் பையனா ஹீரோயின் கிட்ட நாளைக்கு மார்னிங் நான் உனக்கு கால் பண்றேன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினும் ஓகேங்கிறா. நெக்ஸ்ட் டே அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோயினை கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோயின் அவனை பார்த்து ஏன் உன் கிளாஸுக்கு போகலையா இங்கேயே இருக்கியேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனா நான் சும்மா உங்க கிளாஸ சுத்தி பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போர்ட் கிட்ட போயிட்டு ஹீரோயினை வரையறேன்னு சொல்லிட்டு ஏதோ கிரிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினா போர்ட் கிட்ட போயிட்டு அவன மாதிரியே ஒரு உருவத்தை வரைஞ்சிட்டு இருக்கா. அவனோட கையில பால் இருக்க மாதிரியே வரைஞ்சிட்டு இருக்கான். அவனா அந்த பாலை மட்டும் எரேஸ் பண்ணிடுறான். ஹீரோயினா ஏன் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அகைன் அந்த பாலை அந்த இடத்துல வரைஞ்சு விடுறா. அவ வரைஞ்சத அந்த சைலண்ட் பையனும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அத போட்டோ வேற எடுத்துக்கிறான். அந்த டைம் அந்த கியூட் பொண்ணு அங்க வர ஹீரோயினா அவ வரைஞ்சத ரப் பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த சைலண்ட் பையனும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அந்த கோலாரா சைலண்ட் பையன் கிட்ட பேஸ்கெட் பால் டீம்ல ஆடுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா அவனா என்னால முடியாதுங்கிறான். அந்த கோலாறு பையல அட்லீஸ்ட் பேஸ்கெட் பால் கிளப்ல ஆச்சு நான் ஹீரோயின் எல்லாருமே இருக்கோன்னு சொல்லும் போது அதை கேட்ட சைலண்ட் பையனா என்னது ஹீரோயினும் இருக்காளான்னு சொல்ல அதுக்கு அவனுமே ஆமாங்கிறான். நெக்ஸ்ட் டே அந்த சைலண்ட் பையனா சாங் கேட்டுட்டே ஹீரோயினுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் அங்க அரக்க பறக்க ஓடி வரா. அவனை பார்த்து ஹீரோயினா லேட் ஆயிடுச்சுன்னா எதுக்காண்டி வெயிட் பண்ண நீ போயிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே ஸ்கூலுக்குள்ள போறாங்க. அந்த ஸ்டாஃபா ஹீரோயினை பார்த்து நீ எப்பவுமே லேட்டு தான் நீ லிஸ்ட்லயே இல்லன்னு சொல்லிட்டு அந்த சைலண்ட் பையனை பார்த்து ஆமா நீ எதுக்காண்டி லேட்டா வந்தா இனிமேட்டு இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. அவனை பார்த்து ஹீரோயினா இனிமேட்டு நீ எனக்கு கண்டிலாம் வெயிட் பண்ணாதன்னு சொல்லும் போது அதுக்கு அவனா அது பரவாயில்ல இனிமேட்டு நீ லேட் பண்ணாதன்றான். அவனா ஹீரோயினை பார்த்து நீ பேஸ்கெட் பால் கிளப்ல இருக்கியான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவளும் ஆமாங்கிறா. அந்த பயல நானும் அதுல ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன்றான். அதை கேட்ட ஹீரோயினா என்ன ஒரு ஆச்சரியம் உனக்கு பேஸ்கெட் பால் பிடிக்காதுன்னு இப்ப என்ன ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லி கேக்குறான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கா. அந்த சைலண்ட் பையனா மனசுக்குள்ள நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருக்கணும்னு சொல்லிட்டு என் மனசு ஆசைப்படுதுன்னு சொல்லி நினைக்கிறான். இப்ப அந்த சைலண்ட் பையனுக்கு ஹீரோயின் மேல ஒரு லவ் ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடுது. நெக்ஸ்ட் டே அந்த கியூட் பொண்ணும் வாலு பொண்ணு பேசிட்டு இருக்கப்போ அங்க ஒரு பையன் வந்து ஹானா பத்தி கேட்டுட்டு இருக்கான். அந்த வாலு பொண்ணா அதான் உன் பக்கத்திலே உட்கார்ந்துருக்காளேன்னு சொல்லும் போது
போது அதுக்கு அவனா இல்ல இவ இல்ல நான் ஹீரோயின் பத்தி கேட்டுட்டு இருக்கேன்றான். அந்த பையன் நான் ஹீரோயினுக்கு ஆள் இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது அந்த வாலு பொண்ணா அவளுக்கு இல்லதா, ஆனாலும் அவ உன்னோட டைப்லாம் இல்லங்கிறா. அந்த பயலா அது பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன், அவகிட்ட நானே போய் டைரக்டா நம்பர் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அந்த வாலு பொண்ணா 2 அழகான பொண்ணுங்களை ஃப்ரெண்டா வச்சது தப்பா போச்சு, ஆவுனா நம்பர் வேணும் அட்ரஸ் வேணும்னு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் அந்த கியூட் பொண்ணா போனை நோண்டிட்டு இருக்கா. அதுல அந்த வாலு பொண்ணு ஹீரோயினும் ரொம்பவே க்ளோஸா இருக்க ஒரு போஸ்ட பார்த்துட்டு லைட்டா ஜெலஸ் ஆகுறா. அங்க ஹீரோயினும் வந்து அந்த கியூட் பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்குறா. அவகிட்ட இன்னைக்கு நாங்க ஷாப்பிங் போறோம், நீயும் வரியான்னு சொல்லி கேட்க அந்த கியூட் பொண்ணா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிடுறா. இங்க கோலாரும் சைலண்ட் பையனும் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. கோலாரா அந்த சைலண்ட் பையன் கிட்ட ஹீரோயினுக்காண்டி தான் இந்த கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் நான் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிறான். அந்த கியூட் பொண்ணா அங்க வந்து ஹீரோயினையும் அந்த வாலு பொண்ணையும் பாத்தியான்னு சொல்லி கேட்க அந்த கோலாரா உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கத்தி விட்டுறான். அந்த கோலாறு பயல அப்பப்பா ஹீரோயினுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் விட்டா லைன்ல நிப்பாங்க போலன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட ஒருத்தர் நம்பர் கேட்டானான்னு சொல்லும் போது அதை கேட்டு காண்டான அந்த சைலண்ட் பையனா மாப்ப வச்சு கோவமா அடிச்சிட்டு இருக்கான். அந்த கியூட் பொண்ணா நடந்து போயிட்டு இருக்கா. அவ கூட அந்த கோலாரம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அவன் கிட்ட அந்த கியூட் பொண்ணா நாளைக்கு நாங்க மூவி பார்க்க போறோமேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு அந்த கோலாரா நேத்து தானே ஹீரோயினும் வாலு பொண்ணும் மூவி பார்த்தாங்க, அதுக்குள்ள இன்னொரு மூவியான்னு சொல்லி கேட்க அதை கேட்டு அந்த கியூட் பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகுறா. அவளை ரொம்பவே ஷாக்கா என்னது மூவி பார்த்தாங்களான்னு சொல்ல அந்த கோலார ஏன் உன்கிட்ட சொல்லலையான்னு சொல்லி கேக்குறான். அந்த கியூட் பொண்ணா இல்ல நான் தான் போனை பார்க்கல அதனால எனக்கு தெரியலன்றா. அந்த பயலும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். வாலு பொண்ணும் ஹீரோயினும் இத பத்தி அவகிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு அந்த கியூட் பொண்ணு கொஞ்சம் சேட் ஆகுறா. வாலு பொண்ணா அவளோட ஃபேமிலி கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் அவளோட அம்மாவா அவளை கண்டுக்காம அவளோட அக்காக்கும் அண்ணாக்குமே விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த வாலு பொண்ணா எனக்கும் சிக்கன் வேணும்னு சொல்லி கேட்கும் போது அவளோட அம்மாவா ஸ்கூல்ல போய் தூங்குற உனக்கெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு பல்பு குடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவ ஆட்டைய போலான்னு போறா. நான் அவளோட அம்மா எடுத்து அது அவளோட அக்காக்கும் அண்ணாக்கும் கொடுக்கும் போது அதை பார்த்து அந்த வாலு பொண்ணு ரொம்பவே ஹர்ட் ஆகுறா. அந்த வாலு பொண்ணா நீங்க எப்பவுமே இப்படிதான் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அவ ஸ்கூலுக்காண்டி கிளம்புறா. கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கும் போது அந்த வாலு பொண்ணா அவளோட அக்காவையும் அண்ணாவையும் திட்டி திட்டி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோயினா அந்த கியூட் பொண்ணு கிட்ட இன்னைக்கு நம்ம மூவி போறோம் தானேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா அந்த கியூட் பொண்ணுக்கு அந்த கோலாறு பையன் சொன்னது ஞாபகம் வர இன்னைக்கு எனக்கு ஒர்க் இருக்கு என்னால வர முடியாதுங்கிறா. அன்னைக்கு நைட்டு வாலு பொண்ணு நடந்து வரா. அங்க பார்த்தா அந்த கியூட் பொண்ணும் ஹேண்ட்ஸம் பையனும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்து அந்த வாலு பொண்ணா அவங்கள வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அந்த வாலு பொண்ணா ஹீரோயின்ட்ட அந்த போட்டோவை காமிச்சு பாரு 2 பேருமே எப்படி டேட் பண்றாங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கா. அந்த டைம் கியூட் பொண்ணு அங்க வரா. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோயினா நேத்து நீ அந்த ஹேண்ட்ஸம் பையனை தான் மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எதுக்கா நீ எங்க கிட்ட இருந்து மறைச்சான்னு சொல்லி கோவப்படுறா. அந்த கியூட் பொண்ணா நாங்க 2 பேருமே போற வழியில மீட் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா உன் வீடு எங்கேயோ இருக்கு அவன் வீடு எங்கேயோ இருக்கு அப்புறம் எப்படி மீட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. கியூட் பொண்ணா அப்ப நான் பொய் சொல்றேன்னு சொல்றியான்னு சொல்லும் போது ஹீரோயினா நான் அப்பெல்லாம் சொல்லலையேன்றா. அந்த வாலு பொண்ணா சரி ஓகே விடுங்க இன்னைக்கு நம்ம மூவி போயிட்டா போச்சுன்றா. அந்த கியூட் பொண்ணா ஹீரோயின் கிட்ட நீங்க கூட தான் 2 பேரும் என்ன விட்டுட்டு என்ஜாய் பண்ணீங்க, அதை நீங்க என்கிட்ட சொன்னீங்களா சொல்லல தானே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அதை கேட்ட ஹீரோயினா உனக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா டைரக்டா சொல்லி இப்படி மறைச்சு வச்சு பேசாதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணா ஹீரோயினை பார்த்து நீ ஃபர்ஸ்ட் ட்ரூ ஆயிரு உனக்கு அந்த ஹேண்ட்ஸம் பையனை பிடிக்கும் தானேன்னு சொல்லும் போது கரெக்டா அந்த ஹேண்ட்ஸம் பையன் உள்ள வந்து ஹானான்னு சொல்லி கூப்பிடுறான். 2 பேருமே திரும்பி பாக்குறாங்க. அவனா உங்களை ஸ்டாஃப் கூப்பிடுறாங்கன்னு சொல்லும் போது அந்த கியூட் பொண்ணா என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறா. அவகிட்ட ஹீரோயினா இரு நானும் வரேன் என்ன கூப்பிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போறா. அவங்க அந்த ஸ்டாஃபை மீட் பண்ணிட்டு வெளியில வரும்போது அந்த வாலு பொண்ணா எல்லாம் ஓகே தானே சரி வாங்க கேண்டீனுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா ஹீரோயினா நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு போயிடுறா. அந்த கியூட் பொண்ணு நான் கிளாஸ் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுறா அவளை தனியா விட்டுட்டு. அந்த டைம் வாலு பொண்ணோட அம்மாவா இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு சீக்கிரமா வா கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறாங்க. அதை பார்த்த வாலு பொண்ணா அக்கா அண்ணான்னு 2 இருக்குதுங்களே அதை விட்டுட்டு என்ன மட்டும் ஏன் தான் இப்படி போட்டு சாவடிக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் அந்த வாலு பொண்ணா கேம் சென்டருக்கு போயிட்டு அவளோட அம்மா
அம்மா கிட்ட மணி கேட்டுட்டு இருக்கா. அவளோட அம்மாவா ஒழுங்கா வீடு வந்து சேருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அவ சோகமா வர்றத பார்த்துட்டு அந்த கோளாறு அவளுக்காண்டி பே பண்றான். அத பார்த்து அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ரெண்டு பேருமே உள்ள வராங்க. அந்த வாலு பொண்ணோட அண்ணா உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்கான். அவனை பார்த்த வாலு பொண்ணா, யோ மிலிட்ரி நீ என்னையா இங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. வாலு பொண்ணா அவளோட அண்ணா கிட்ட இரு அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன்னு சொல்லும் போது அவனா அம்மா தான் காசு கொடுத்து அனுப்பி வச்சதே போவியா அங்கிட்டுன்னு சொல்லிட்டு பல்பு கொடுத்துடுறான். அதை கேட்டு அவளா ரொம்பவே ஹர்ட் ஆகுறா. அவனா சீக்கிரமா வீட்டுக்கு போ, நிறைய வேலை இருக்கா, அம்மா உன்னை தேடிட்டு இருக்காங்கன்றான். வாலு பொண்ணா ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கா. கியூட் பொண்ணு கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் சாப்பிட போலான்னு சொல்லி கூப்பிட அவங்க ரெண்டு பேருமே நாங்க வரலன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த வாலு பொண்ணா, இப்ப நீங்க வரலன்னா நானும் சாப்பிட போலன்னு சொல்லும் போது ஹீரோயினா கியூட் பொண்ணுக்கு தான் என் கூட சாப்பிட பிடிக்கலன்றா. அந்த கியூட் பொண்ணா நான் ஒன்னும் அப்படி சொல்லலேன்னு சொல்லும் போது ஹீரோயினா நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு சுத்தமா புரியல, அதனால கொஞ்சம் வெளிப்படையா பேசுன்றா. அவகிட்ட ஹீரோயினா நாங்க ரெண்டு பேருமே நேத்து மூவி போனோம்னா அதை உன்கிட்ட சொல்லல, சாரி நீ பிஸியா படிச்சுட்டு இருந்தா அதனால உன்னை நாங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சோன்றா. அந்த பொண்ணா எப்பவுமே நீங்க இப்படிதான் பண்றீங்க, நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்னை கழட்டி விட்டுட்டு என்ஜாய் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கியூட் பொண்ணு ரொம்பவே கோவப்படுறா. அந்த வாலு பொண்ணா அட போது நிறுத்துங்கன்னு சொல்லும் போது ஹீரோயினா இல்ல இன்னைக்கு நான் இத பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறத பார்த்தா அந்த வாலு பொண்ணா அட நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அத பார்த்தா அந்த கியூட் பொண்ணுக்கும் ஹீரோயினுக்கும் ஒண்ணுமா புரியல. கியூட் பொண்ணா இனிமேட்டு நாங்க சண்டை போட மாட்டோம்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. அந்த வாலு பொண்ணா எனக்கு வீட்லயும் ப்ராப்ளம், நீங்க இங்கேயும் சண்டை போடுறீங்க, நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமா புரியலன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. ரெண்டு பேருமே அவளை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா அவளா ரொம்பவே ஹர்ட் ஆயிருப்பா. தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. சட்டுன்னு ஹீரோயினா சரிவா நம்ம சாப்பிட போலான்னு சொல்லும் போது சோறுன்ற வார்த்தையை கேட்ட உடனேயே அந்த வாலு பொண்ணு சமாதானம் ஆயிடுறா. அந்த வாலு பொண்ணா ஹீரோயின் கிட்ட உனக்கு நிஜமாவே ஹேண்ட்ஸம் பையனை பிடிச்சிருக்கான்னு சொல்லும் போது ஹீரோயினா குடிச்ச தண்ணிய ஷாக்ல துப்பி விட்டுறா. மூணு பேருமே ஜாலியா சிரிச்சு பேசி கிண்டல் பண்ணி என்ஜாய் பண்றாங்க. மறுபடியுமே மூணு பேரும் நார்மல் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அந்த பாஸ்கெட் பால் மேட்ச் நடக்குது. அதுல அந்த சைலண்ட் பையனா செம்மையா ஆடிட்டு இருக்கான். அதை பார்த்த கோலாரா இன்னைக்கு நம்ம பிரைஸ் மணி அடிச்சிடுவோண்டோன்னு சொல்லிட்டு அவனை விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அந்த வாலு பொண்ணோட காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவ கூட ஒரு சீனியர் பையன் போட்டி போடுறான். ரெண்டு பேருமே பப்ஜி தான் ஆடிட்டு இருக்காங்க. அந்த வாலு பொண்ணா 2-வே ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. ஹீரோயினா அந்த சைலண்ட் பையனை பார்த்து அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த சைலண்ட் பையனா ஒரு பர்சனை ரெண்டு பேர் அட்டாக் பண்றதுன்னு சொல்லும் போது ஹீரோயினா அப்படின்னா லவ் ட்ரையாங்கலான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனுமே ஆமாங்கிறான். லாஸ்ட்ல அந்த வாலு பொண்ணு தான் அந்த கேம்ல வின் பண்றா. அதை பார்த்த சந்தோஷத்துல கோலாறு ஓடி போய் அவளை ஹக் பண்ணிக்கிறான். அந்த சீனியர் பயல அவ கிட்ட வந்துட்டு செம்மையா ஆடினா நெக்ஸ்ட் வாட்டி நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்தே ஆடலான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு அந்த கோலாருக்கு செம்மையா பர்ன் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு இருந்த ஹீரோயினா ஓஹோ இதான் அப்ப 2-வே ஸ்டேஷனா, ரெண்டு பசங்களுக்கும் ஒரே பொண்ணு மேலேயே கண்ணு இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறான். நெக்ஸ்ட் அந்த வாலு பொண்ணும் அந்த கோலாறு பையனும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அங்க அந்த வாலு பொண்ணா சீனியர் பையன் செம்மையா இருக்கான்ல, அவனை நான் லவ் பண்ண ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த கோலாறு பையனா அவன் ஏதோ மைதா மாவுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்ச மாதிரியே இருக்கான்னு சொல்லும் போது அதுக்கு அந்த வாலு பொண்ணா அதெல்லாம் பரவாயில்ல, அவனை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்றா. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க பையனை பார்த்து நீ தான் இங்க ராப்பகலா ஒர்க் பாக்குறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவனா ஆமா என்ன பண்றது, என் தம்பி தான் இந்த பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டானே, அது மட்டும் இல்ல வீட்டுல கூட என்கிட்ட பேசவே மாட்டான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த வாலு பொண்ணா ஹேண்ட்ஸம் பையன் எங்க கிட்ட எல்லாம் நல்லா தானே பேசுவான், அவனா இப்படி பண்றான், அவனை பத்தி ஏன் இப்படி சொல்றான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க பையனா ஓஹோ இவ்வளவு நாளா நீங்க ஹேண்ட்ஸம் பையனை தான் என் தம்பின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அவன் என் தம்பி இல்லன்னு சொல்ல ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப யாரு உன் தம்பின்னு சொல்லி கேட்க அந்த சைலண்ட் பையன் தான் என்னோட தம்பின்றான். அதை கேட்ட ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமா புரியல, செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் அந்த பாஸ்கெட் பால் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சைலண்ட் பையன் ஆடிட்டு இருக்கான். ஆனா அவனால அதுல வின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சோகமா நின்னுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயின் வந்து நீ நல்லா தான் ஆடினான்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கான். அந்த கோலார மட்டும் என் பிரைஸ் மணி போச்சே போச்சேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அந்த வாலு பொண்ணா அதான் நான் கேம்ல ஜெயிச்சிருக்கேன்ல, இன்னைக்கு என்னோட ட்ரீட் வாங்க எல்லாருமே சாப்பிட போலான்னு சொல்லி கூப்பிடுறா. அந்த ஹேண்ட்ஸம் பையனா ஹீரோனோட கைய பிடிச்சு நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியா வெளியில போலாமான்னு சொல்லி கேட்க அந்த சைலண்ட் பையனா அவனோட கைய தட்டி
மாத்தி விட்டுறான். அந்த சைலண்ட் பையனா கோவமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெளியில போலாம், அதே நீங்க மட்டும் போறதுன்னு சொல்லி கேட்க, ஹேண்ட்ஸம் பையனா நீ டயர்டா இருப்ப, நீ ரெஸ்ட் எடுன்றான். அந்த ஹேண்ட்ஸம் பையனா அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலான்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே கேட்ட ஹீரோயினா நடுவுல மாட்டிக்கிட்டு என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறா. அந்த வாழ பொண்ணா எல்லார்கிட்டயுமே இன்னைக்கு என்னோட ட்ரீட் என்னன்னா கேமை வின் பண்ணிருக்கேன், அது மட்டும் இல்ல அந்த சீனியர் பைய கூட என்னோட லவ் பத்திக்கும்னு நினைக்கிறேன்றா. அந்த கோளாறு பயலா கான்ல அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்றான். அந்த வாழ பொண்ணு அப்போ உனக்கு சோறு கிடையாது போ அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்குமே முட்டிக்குது. கோளாரா உருன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அது அந்த சைலண்ட் பையனுமே பாக்குறான். அப்படியே ஹீரோயினை பார்த்தா ஹீரோயினும் அந்த ஹேண்ட்ஸம் பையனும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்து இப்ப சைலண்ட் பையனுமே காண்டாகுறான். அந்த ஹேண்ட்ஸம் பையனா இதோ வரேன்னு சொல்லிட்டு வெளியில போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு டிஷ்ஷ பார்க்க அது ரொம்பவே பெருசா இருக்கு, அதை வாங்கி என்ன பண்றதுன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதை கவனிச்ச அந்த சைலண்ட் பையனா அவகிட்ட உனக்கு ஆசைப்பட்ட ஃபுட்டை நீ வாங்கிக்கோ, நம்ம ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது ஹீரோயின் 32 பழையமே காமிச்சிட்டு ஓகேங்கிறா. அந்த சைலண்ட் பையனும் நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அந்த ஹேண்ட்ஸம் பையனா யாரோ டீச்சர்னு சொல்லிட்டு சிரிச்சு சிரிச்சு அவங்க கூட பேசிட்டு இருக்கான். அந்த டைம் அந்த சைலண்ட் பையனுமே அங்க வரான். அந்த ஹேண்ட்ஸம் பையனா அவனை பார்த்து இன்னைக்கு கேம்ல தோத்துட்டேன்னு சேடா இருக்கியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனா நான் ஒன்னும் அதுக்காண்டி சேடா இல்லையே அப்படின்றான். நெக்ஸ்ட் எல்லாருமே சாங் பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த வாழ பொண்ணு கோளாரும் சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அத ஹீரோயினும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கப்போ அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க வரும்போது சட்டுன்னு அந்த சைலண்ட் பையனா ஹீரோயின் கிட்ட எதையோ கொடுத்து இத வச்சு நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சைலண்ட் பையனுக்கு ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆகுறது சுத்தமாவே பிடிக்கல. எப்படியாச்சும் நடுவுல புகுந்து குட்டிய குழப்பிடுறான். நெக்ஸ்ட் அந்த வாழ பொண்ணா ஹீரோயின் கிட்ட நீ சாங்க பாடுன்னு சொல்ல ஹீரோயினா இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவள அந்த கியூட் பொண்ணு கிட்ட கேட்கும் போது அந்த கியூட் பொண்ணா ஹேண்ட்ஸம் பையன் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வெளியில நிக்கிறப்போ அந்த வாழ பொண்ணா கியூட் பொண்ணை பார்த்து நீங்க ரெண்டு பேருமே செம்மையா சாங் பாடினீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு ஷாக்கான ஹீரோயினா என்னது இவங்க சாங் பாடினாங்களான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த வாழ பொண்ணா நீ எஸ்கேப் ஆனப்போதான் இவங்க பாடினாங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அங்க அந்த சீனியர் பையன் வந்து அந்த வாழ பொண்ணு கிட்ட உனக்கு நான் இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிருக்கேன், நீ அதை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனா அந்த வாழ பொண்ணு கிட்ட வலிஞ்சு கொலைஞ்சு பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரே குஷியாயிடுது. அதை பார்த்து அந்த கோளாருக்கு செம்மையா பேர்ன் ஆயிட்டு இருக்கு. அந்த சீனியர் பையலா வாழ பொண்ணு கிட்ட போன் நம்பர் வாங்கிட்டு அவ தலைய தடவிட்டு இன்னைக்கு நான் உனக்கு கால் பண்றேன்னு சொல்லும் போது அவ்வளவுதான் அந்த பொண்ணு அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடுறா. அவன் போன பிறகு கோளாரா அவளை பார்த்து என்ன அவன் உன்னெல்லாம் டச் பண்றான், எனக்கு அது சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல அந்த பொண்ணா உனக்கேண்டா பிடிக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கு அது போதுன்றா. இங்க ஹீரோயினா அந்த சைலண்ட் பையன் கிட்ட ஆமா அதே நான் தலைய டச் பண்றது எனக்கும் அது சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸம் பையனா அங்க வந்து ஆமா இங்க என்ன சத்தம் அப்படின்ற மாதிரியே கேக்குறான். அந்த கியூட் பொண்ணும் அவன் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்கா. அந்த கோளாரும் வாழ பொண்ணும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வாழ பொண்ணா அடைச்சை நிறுத்து, உனக்கு என் மேல ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு கேட்டுறா. அந்த கோளாரா சைலண்ட் பையனை பார்த்து அடே என்ன முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி ஏதாச்சும் ஒளரிட்டியாடா அப்படின்ற மாதிரியே கேக்குறான். அந்த கோளாரா அடைச்சை மாட்டிக்கிட்டமே அப்படின்ற மாதிரியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். எல்லாருமே அந்த வாழ பொண்ணை நக்கலா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்ஸம் பையனா ஹீரோயின் கிட்ட 2 மூவி டிக்கெட் இருக்கு நீ வரியான்னு சொல்லிட்டு அவ தலைய தடவ போக சட்டுன்னு அந்த சைலண்ட் பையன் அவன் கைய பிடிச்சிடறான். அந்த சைலண்ட் பையனா நான் மறுபடியும் பாஸ்கெட் பால் ஆடலான்னு இருக்கேன்னு சொல்லும் போது அந்த ஹேண்ட்ஸம் பையனா என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்றான். அந்த சைலண்ட் பையனா தோக்குறது கூட லைஃப்ல ஃபன் தான், எப்ப பாரு ஜெயிச்சுட்டே இருந்தா அதுல என்ன கிக் இருக்குன்னு சொல்ல ஹீரோயினா சபாஸ் இப்பதான் சூப்பரா பேசுறான்றா. சட்டுன்னு அந்த ஹேண்ட்ஸம் பையனா அவனை பார்த்து உனக்கு நான் ஹீரோயின் தலையில கைய வைக்கிறது பிடிக்காதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அது அவனுக்கு பிடிக்காது இல்ல எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லும் போது அப்படியே 3 பேருமே மாத்தி மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினா சூப்பர் மார்க்கெட்ல உட்காந்து போனை நோண்டிட்டு இருக்கா. அந்த பயலா என்னாச்சும் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா ஹேண்ட்ஸம் பையனுக்கு கிஃப்ட் வாங்க போறோம், அவன் உன்னோட தம்பிக்கு நீ என்ன கிஃப்ட் பண்ண போறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனா அது என்ன ஹேண்ட்ஸம் பையனையே என்னோட தம்பின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க, அவன் என்னோட தம்பி இல்ல அந்த சைலண்ட் பையன் தான் என்னோட தம்பிங்கிறான். அதை கேட்ட ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிடுறா. அன்னைக்கு இவள பத்தி தான் பேசிட்டு இருக்கான்னு சொன்னது அந்த சைலண்ட் பையன் தான் சொல்லிட்டு இப்பதான் ஹீரோயினுக்கே புரிய வருது. சைலண்ட் பையனா ஹீரோயின் கிட்ட இப்ப நீ இருக்க இடத்துல இருந்து அப்படியே நடந்து வா, உனக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்றான். இங்க அந்த
கோலாரும் வாழ பொண்ணும் டேட்டிங்குக்காண்டி வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த இடத்துல பேசிட்டு இருக்கப்போ அங்க ஹீரோயின் வர்றத பார்த்துட்டு 2 பேருமே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சிருக்க உருவமாடா இது அப்படின்ற மாதிரியே ஒளிஞ்சிருக்காங்க. ஆனா ஹீரோயினா போன் பேசிக்கிட்டே இவங்களை கவனிக்காம அங்கிருந்து போயிடுறா. அந்த கோளாறு பயல ஆமா இவன் என்ன இங்க பண்றான்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த வாழு பொண்ணா அதுவாடா முக்கியம், நம்ம ஃபர்ஸ்ட் ஓடி தப்பிக்கணும் வான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. இங்க ஹீரோயினுக்கு அந்த சைலண்ட் பையன் கால் பண்ணி அங்க ஒரு ரோடு இருக்குல்ல அதுல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நடந்துவான்னு சொல்லும் போது அவன் சொல்ல ஹீரோனும் அப்படியே நடந்து போறா. அவனா இன்னும் ஒரு 15 ஸ்டெப்ஸ் தான் இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயினா அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டே நடந்து போறா. அங்க ஒரு ஃபவுண்டைன் இருக்கும். அப்படியே ஹீரோயின் திரும்பி பார்த்தா அங்க அந்த சைலண்ட் பையன் ஹீரோயினுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அந்த சைலண்ட் பையனும் ஹீரோயினும் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. இப்ப ஹீரோயினுக்குமே அந்த சைலண்ட் பையன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. இங்க ஒரு பிளேஸ்ல அந்த கியூட் பொண்ணு நின்னுட்டு இருக்கா. அங்க வந்தா அந்த ஹேண்ட்ஸம் பையனா அவளை பார்த்து அம்மா என்னோட பர்த்டே கிஃப்ட் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த டைமா ஹீரோயினும் சைலண்ட் பையனும் க்ளோஸா இருக்கத அந்த ஹேண்ட்ஸம் பையன் பாத்துறான். அந்த கியூட் பொண்ணு கிட்ட இவங்க நடுவுல ஏதோ ஓடுது போலன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கியூட் பொண்ணு அவன் கிட்ட ஏன் உனக்கு பொறாமையா இருக்கான்னு சொல்ல அதுக்கு அவனா அப்பெல்லாம் இல்லங்கிறான். அந்த டைம் அவனோட டீச்சர் அங்க வராங்க. அந்த டீச்சரா ஹேண்ட்ஸம் பையனை பார்த்து உன்னோட டேட்டை நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்றாங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையனை அச்சோ இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல வெறும் ஃப்ரெண்டு தான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த கியூட் பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆக சட்டுன்னு அவனோட கைய போய் பிடிக்க அந்த டீச்சரா சரி நீ நல்லாவே என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போன பிறகு ஹேண்ட்ஸம் பையனா கியூட் பொண்ணை பார்த்து நீ ஏன் இப்படி பண்ண, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கு அந்த கியூட் பொண்ணா சும்மா லொலலாக்கி தான் பண்ண, உன்னை வெறுப்பேத்தணும்னா வேணும்னே பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினும் அந்த சைலண்ட் பையனும் என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டே நடந்து போறாங்க. இவங்க 2 பேருமே பேசிட்டே போறத பார்த்தா அந்த வாழு பொண்ணு கோளாரும் இவங்களும் நம்மள மாதிரியே டேட் பண்றாங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அந்த சைலண்ட் பையனா எதுக்கோ போன் எடுத்து பார்க்க அதுல பார்த்தா ஹீரோயின் போர்ட்ல வரைஞ்சதை தான் அவன் வால்பேப்பராவே வச்சிருப்பான். அதை பார்த்த ஹீரோயினா இதுல நான் ஒழுங்காவே வரையல, ஒழுங்கா இதை டிலீட் பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த சைலண்ட் பையனா இதை விட நீ பெட்டரா உன்னை வரைஞ்சு கொடு நான் மாத்துறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ராமிஸ் கேட்க அதுக்கு ஹீரோயினுமே அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறா. அந்த சைலண்ட் பையனா ஹீரோனோட கைய விடாம பிடிச்சுக்கிறான். அவளோட கைய பிடிச்சபடியே அங்கிருந்து நடந்து போறான். சட்டுன்னு அந்த சைலண்ட் பையனா ஹீரோயின் கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பட்டுன்னு போட்டு உடைச்சிடறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல, பேந்த முழிச்சிட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. ஹீரோயின் அவ மனசுக்குள்ள இது எப்படி ஆச்சுன்னு தெரியல, ஆனா நாங்க 2 பேருமே எங்களுக்கான ஒரு பாதைய உருவாக்கிக்கிட்டோம்னு சொல்லி நினைக்கிறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினா அந்த சைலண்ட் பையன் மாதிரி ஒரு டிராயிங்க வரைஞ்சிட்டு இருக்கா. அந்த டைம் அவளுக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணது ஞாபகம் வருது. அந்த டிராயிங்க ஹீரோயின் அவ பேஜ்ல போஸ்ட் பண்ணிட்டு எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, என்னால தூங்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷனையுமே போடுறா. சட்டுன்னு அவளுக்கு அந்த சைலண்ட் பையன் கிட்ட இருந்து கால் வர ஹீரோயினும் அதை அட்டென்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அந்த சைலண்ட் பையனா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நம்ம 2 பேருமே கொஞ்சம் கால் பேசலாமான்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லி சம்மதிக்கிறா. 2 பேருமே அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டே இருக்காங்க. 2 பேரும் விடிய பேசிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் டே 2 பேருமே கிளாஸ் ரூம்ல மீட் பண்றாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட அவங்களால பேச முடியல. 2 பேருமே வெக்கப்பட்டுக்கிட்டே சைலண்டா உட்கார்ந்துருக்காங்க. அந்த டைம் அங்க ஒரு பையன் வந்து ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்கறான். ஹீரோயின் அவனை பார்த்து அவன் நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த பையனா நான் உன்னோட கிளாஸ்மேட் தான், 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உன் கூட படிச்சேன், என் பேரு ஜியோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோ ஆகுறான். இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கத பார்த்தா அந்த சைலண்ட் பையனா ஒண்ணுமே புரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஜியோனா ஹீரோயின் கிட்ட Facebookல உனக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்கேன் அக்செப்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் எல்லாருமே சாப்பிட போறாங்க. அந்த வாலு பொண்ணும் கோலாரா ஒரு ட்ரிப் போலாம், நம்ம ட்ரிப்புக்கு அந்த கியூட் பொண்ணும் ஹேண்ட்ஸம் பையனும் வந்தா கூட நல்லா இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினா போன் எடுத்து அந்த ஜியோன் பையன் கொடுத்த ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண அதையே அந்த சைலண்ட் பையன் குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். சட்டுன்னு அந்த ஜியோன் பையனும் அங்க வந்து ஹீரோயின் கிட்ட செம்ம ஜாலியா பேசிட்டு போறான். அந்த சைலண்ட் பையனுக்கு செம்மையான காண்டாயிடுது. அந்த கான்ல அந்த சைலண்ட் பையனா கவரோட சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்த கோலாரா எப்பா இவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு பாருன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். நெக்ஸ்ட் ஹீரோயினும் அந்த சைலண்ட் பையனும் வெளியில வரும்போது அவளுக்கு அந்த ஹேண்ட்ஸம் பையன் கிட்ட இருந்து கால் வருது. ஆனா ஹீரோயின் அதை அட்டென்ட் பண்ணாம அந்த சைலண்ட் பையன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவனா ஏன் நீ கால் அட்டென்ட் பண்ணலையான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் இல்ல, நான் அப்புறமே
அப்புறமேட்டு பேசிக்கிறேன்னு சொல்லும் போது அதை கேட்டு அந்த சைலண்ட் பையனுக்கு ஒரே குஷியாயிடுது. இப்ப ஹீரோயினா அவ மனசுக்குள்ள அந்த சைலண்ட் பையனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதுதான் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குன்னு சொல்லி நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, இப்போலாம் நான் எனக்கு பிடிச்ச அந்த ஹேண்ட்ஸம் பையனோட காலேஜை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி நினைக்கிறான். அவனா ஹீரோயின் கிட்ட நேத்து நம்ம ரொம்ப நேரமா பேசணும்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே ஆமாங்கிறான். அந்த டைம் ஜியோன் அங்க வந்து ஹீரோயினை பார்த்து நீங்க இன்னும் போலையான்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட உன்னோட போன் நம்பர் கிடைக்குமான்னு சொல்லி கேக்குறான். அவனோட போனை ஹீரோயின் கிட்ட நீட்ட ஹீரோயினும் அதை வாங்குறதுக்காண்டி வரா. அதுக்குள்ள அந்த சைலண்ட் பையனா ஹீரோயின் கிட்ட எனக்கு இன்னைக்குமே தூங்குறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்றான். அந்த சைலண்ட் பையனா அவகிட்ட இன்னைக்கும் நான் உனக்கு கால் பண்றேன், நம்ம பேசலான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினுமே ஓகேங்கிறா. ஜியோனா ரைட்டுடா, இனி நமக்கு இங்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்க ஹீரோயினும் அந்த சைலண்ட் பையனும் மாத்தி மாத்தி வைக்கப்பட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே எல்லாருமே கேங்கா உட்காந்து எங்க போலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினும் அந்த சைலண்ட் பையனும் தூங்கி தூங்கி வழிஞ்சிட்டு இருக்காங்க. அத பார்த்து அந்த வாலு பொண்ணா ஏன் நைட்லாம் நீங்க தூங்கலையான்னு சொல்லி கேட்க ஹீரோயினா சட்டுன்னு வேற ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறா. அந்த ஹேண்ட்ஸம் பையனா ட்ரிப் போறதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாருமே பே பண்ணிடுங்க, இன்னும் ஒரு ஆள் மட்டும் பே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கியூட் பொண்ணு தான் இன்னும் பே பண்ணிருக்க மாட்டா. அந்த டைம் அந்த ஹேண்ட்ஸம் பையனுக்கு ஒரு மெசேஜ் வர அவனா இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அந்த ஹேண்ட்ஸம் பையனோட அம்மா தான் டின்னர் இருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையனுமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா அந்த ஹேண்ட்ஸம் பையனுக்கு செம்ம காண்டாயிடுது. அவனோட அண்ணா உட்கார்ந்துருக்கான். அவன் கிட்ட போயிட்டு நீ எப்ப ஊர்ல இருந்து ரிட்டர்ன் வந்தான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவன் நான் இன்னைக்கு தான் வந்தேன்னு சொல்லும் போது அந்த ஹேண்ட்ஸம் பையனா அவனோட அப்பா அம்மாவை பார்த்து இவன் வந்ததுனால தான் இந்த டின்னருக்கு கூப்பிட்டீங்களான்னு சொல்லி கோவமா கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹேண்ட்ஸம் பையனோட அப்பா அம்மாவை அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவனோட அண்ணாவை தான் விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அவனோட அம்மாவா அவனோட அண்ணாவை பார்த்து நீ வந்ததுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம், நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து வைன் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஹேண்ட்ஸம் பையனுக்கு மட்டும் வெறும் பச்சை தண்ணிய வச்சிருக்காங்க. அதை பார்த்து அவன் செம்மையா காண்டாயிடுறான். அவனோட அண்ணாவை பார்த்த ஹேண்ட்ஸம் பையனா மனசுக்குள்ள எப்ப பாரு உனக்காண்டி அவங்க என்ன இப்படிதான் இன்சல்ட் பண்றாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹேண்ட்ஸம் பையனா சோகமா உட்காந்து புலம்பிட்டே இருக்கப்போ அங்க வந்து சைலண்ட் பையனோட அண்ணாவா அவன் கிட்ட ஜாலியா பேசி அவனை சமாதானப்படுத்திட்டே இருக்கான். அவங்க 2 பேருமே ஜாலியா பேசி சிரிச்சுட்டே இருக்கப்போ அந்த ஹேண்ட்ஸம் பையனா பேசாம நீயே என்னோட அண்ணனா பிறந்திருக்கலான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அந்த சைலண்ட் பையனோட அண்ணாவா ஆமா எல்லாரும் ட்ரிப் போனாங்களே நீ போலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த ஹேண்ட்ஸம் பையனா இவ்வளவுக்கும் எல்லாரும் கிளம்பி இருப்பாங்கன்னு சொல்லும் போது அந்த பயலா இல்ல இல்ல இப்பதான் கிளம்பினாங்க, பக்கத்துல இருக்க பார்க்குக்கு தான் போயிருக்காங்க, நீயும் போன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா 5 பேருமே டென்ட் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அந்த கோளாறு பைய வேற பேய் ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சாவடிச்சிட்டு இருக்கான். அங்க வந்த ஹேண்ட்ஸம் பையனா பேனு கத்த அவ்வளவுதான் அந்த சைலண்ட் பையனுக்கு அள்ளு விட்டுருது. அப்படியே எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்கப்போ அந்த கியூட் பொண்ணுக்கு அவளோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஆனா அந்த காலை அவ அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. அந்த ஹேண்ட்ஸம் பையனா அவகிட்ட ஏன் அட்டன் பண்ணேன்னு சொல்லும் போது அதுக்கு அவளா அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்றா. நெக்ஸ்ட் எல்லாருமே அவங்களோட அக்கா தம்பி தங்கச்சின்னு சொல்லிட்டு இவங்க கூட இருக்கதே தொல்லப்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹேண்ட்ஸம் பையனுக்கு செம்மையா ஃபீல் ஆகுது. அன்னைக்கு அவனுக்கு நடந்தது ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கும். அதை நினைச்சு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அகைன் அந்த கியூட் பொண்ணுக்கு கால் வர அதை பார்த்த ஹேண்ட்ஸம் பையனா அட்டன் பண்ணேன்னு சொல்லும் போது அவளா உனக்கு எதுக்கு இவ்வளோ கேரும் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி கத்தி விட்டுறா. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையனா இவ கோவப்படுறத ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன்னு சொல்லிட்டு டாபிக்க சேஞ்ச் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே குக் பண்றதுக்காண்டி போறாங்க. ஹேண்ட்ஸம் பையனா அவகிட்ட கோவமா இருக்கியான்னு சொல்ல அதுக்கு அவளா இல்லங்கிறா. மறுபடியும் கால் வந்தா அட்டன் பண்ணுன்னு சொல்லும் போது அந்த கியூட் பொண்ணா எனக்கு தெரியும்னு சொல்லி கத்தி விட்டுறா. நெக்ஸ்ட் கோலாரா எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸ் வாங்கி வந்திருப்பான். எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கோலாரும் வாலு பொண்ணும் போதையில ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த சைலண்ட் பையனை பார்த்தா ஒரு ரவுண்ட்லயே மட்டையாயிருப்பான் போல இருக்கு. எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த கியூட் பொண்ணுக்கு கால் வர அவ அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வாலு பொண்ணுக்குமே வாமிட் வர ஆரம்பிச்சிடுது. அந்த வாலு பொண்ணையுமே கோலார் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப இங்க ஹீரோயினும் அந்த சைலண்ட் பையனும் மட்டும் தான் இருக்காங்க. அந்த சைலண்ட் பையனா போதையில ஹீரோயின் மேலேயே சாஞ்சுக்கிறான். அது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த டைம் அந்த சைலண்ட் பையனோட போனுக்கு லீன்ற ஒருத்தவங்க கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயின் அதை அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு
இருக்கான்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கா. இங்க அந்த ஹேண்ட்ஸம் பையனா அவனோட டீச்சரோட ப்ரொஃபைல பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அவங்க மேல ஒரு க்ரஷ் இருக்கும் போல இருக்கு. அவங்களுக்குமே கால் பண்றான். ஆனா அவங்களா நான் இப்ப பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்ஸம் பையனுக்கு பல்பு கொடுத்துட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த ஹேண்ட்ஸம் பையன் சோகமா நடந்து வர்றப்போ அங்க அந்த கியூட் பொண்ணு கால் பேசிட்டு இருக்கத பாக்குறான். அந்த கியூட் பொண்ணு அவளோட பாட்டிமா கிட்ட எனக்கு இப்போல்லாம் மணி தேவையில்லை, இப்ப நாங்க சும்மா ஒரு ட்ரிப்புக்கு தான் வந்திருக்கோம், இதுக்கெல்லாம் அவ்வளவு மணி செலவாகலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸம் பையனா அவகிட்ட வரும்போது அவனை பார்த்த கியூட் பொண்ணா நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனா எல்லாருமே பேர் பேரா இருக்காங்க, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு சும்மா காத்து வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். சட்டுன்னு அவகிட்ட அந்த ஹேண்ட்ஸம் பையனா நம்மளும் டேட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளா அச்சச்சோ அதெல்லாம் வேணாங்கிறா. அவனா நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்றோன்ற வதந்தி ஊர் ஃபுல்லா பரவிக்கிட்டே தானே இருக்கு, அது எதுக்கு நம்ம நிஜமாக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த கியூட் பொண்ணா உனக்கு தான் ஊர் சுத்த நிறைய பொண்ணுங்க இருப்பாங்களே அவங்க கிட்ட போய் கேளு, எதுக்கா நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவமா கத்தி விட்டுறா. அந்த ஹேண்ட்ஸம் பையன்ல அப்பெல்லாம் யாரும் இல்லன்னு சொல்லும் போது அந்த கியூட் பொண்ணா நீலாம் என்னோட டைப்பே இல்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போறா. காண்டான ஹேண்ட்ஸம் பையனா நீ கூட என் டைப் இல்லன்னு சொல்லும் போது அந்த கியூட் பொண்ணா நான் உன்னை விட எவ்வளவோ பெட்டர்னு சொல்லி கத்தி விட்டுறா. அந்த கியூட் பொண்ணா நீ உன்னோட டியூட்டரை லவ் பண்றதானே, அவங்கள லவ் பண்ணிக்கிட்டே என்கிட்டயும் சரி ஹீரோயின் கிட்டயும் சரி ஃப்ளோட் பண்ற, உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு செம கோவமா கத்தி விட்டுறா. அதுக்கு அவனா நான் ஃப்ளோட் பண்ணவே இல்ல, அப்படி ஃப்ளோட் பண்ணியிருந்தா நீ விலகி போயிருக்கலாமே, அப்போ உனக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு தானே அர்த்தம்னு சொல்லி கேக்குறான். அவனா சரி என்ன விடு, நீ இந்த ட்ரிப்புக்கே மணி பே பண்ணல, எப்படி காலேஜுக்கு பே பண்ணுவ, ஒருவேளை உன்னோட பாட்டி பே பண்ணுவாங்களா இல்ல நீ காலேஜுக்கே போக மாட்டியான்னு சொல்லி கேட்டுறான். இத கேட்ட அந்த கியூட் பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த ஹேண்ட்ஸம் பையனா இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த கியூட் பொண்ணா அவன் கிட்ட போது நிறுத்துன்னு சொல்லி கத்தி விட்டுறா. இங்க அந்த சைலண்ட் பையனை காமிக்கிறாங்க, அவன் ஹீரோயின் மடியிலேயே குரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த டைமும் லீன்றவங்க கிட்ட இந்த கால் வர ஹீரோயின் அவனை எழுப்ப பாக்குறா, அவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினே அந்த காலை அட்டன் பண்ணிடுறா. ஒரு பொண்ணு தான் அந்த கால்ல பேசுறா. அவளா ஹீரோயினை பார்த்து அவன் நீ யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா நான் அந்த சைலண்ட் பையனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது அந்த பொண்ணா எந்த ஃப்ரெண்டு மிட் நைட்ல அவனோட காலை அட்டன் பண்ணுவான்னு சொல்லி கேட்டுடுறா. அதை கேட்ட ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறா. கரெக்டா அந்த சைலண்ட் பையனும் எந்திரிக்கிறான். அந்த சைலண்ட் பையனையே ஹீரோயின் முறைச்சு பார்த்துட்டு நான் ரெஸ்ட் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறா. அந்த சைலண்ட் பையனா என்ன நடக்குதுங்கன்ற மாதிரியே முழிச்சிட்டு இருக்கான். இங்க அந்த ஹேண்ட்ஸம் பையனும் கியூட் பொண்ணும் இன்னும் சண்டை போட்டே முடிக்கல, மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்க அந்த கோளாரா வாழு பொண்ண ட்ராலில வச்சு உருட்டிட்டே வரான். அவங்களா இவங்கள பார்த்துட்டு நீங்களும் எங்களை மாதிரி டேட் பண்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையனா கியூட் பொண்ணு மேல கைய போட்டுட்டு ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு சொல்லும் போது அந்த கியூட் பொண்ணு அவனோட கைய தட்டி விட்டுறா. அந்த கியூட் பொண்ணா வாழு பொண்ணை பார்த்து இப்ப எப்படி இருக்கு உனக்குன்னு சொல்ல அந்த கோளாரா இன்னும் அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வேணும்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். இங்க அந்த சைலண்ட் பையனா போனை பாக்குறான். அப்பதான் அவனுக்கு நடந்ததே புரிய சட்டுன்னு எந்திரிச்சு ஓடி போய் ஹீரோனோட கைய பிடிச்சு அவளை தடுத்து நிறுத்துறான். அந்த சைலண்ட் பையனா அவகிட்ட சாரி கேட்டுட்டு அவகிட்ட ஏதோ சொல்ல வரான். ஆனா ஹீரோயினா எனக்கு எதுவும் கேட்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அந்த சைலண்ட் பையனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். சைலண்ட் பையனா போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அவனோட அண்ணாவா என்ன ரோபோட்லாம் சிரிக்குதுன்னு சொல்லிட்டு அவனை ஒட்டி பார்த்துட்டு இருக்கான். அந்த சைலண்ட் பையனா ஹீரோனோட போட்டோ பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து அவனோட அண்ணாவா ஓஹோ கதை அப்படி போகுதோ உனக்கு அவளை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த சைலண்ட் பையனா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்றான். அவனோட அண்ணாவா அப்படியா அப்ப சரி நான் அவளை கரெக்ட் பண்றேன்னு சொல்லும் போது அதை கேட்டு அந்த சைலண்ட் பையன் காண்டாயிடுறான். அதுக்கப்புறம் அந்த சைலண்ட் பையன் ஹீரோயின் கூட சாட் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து அவனோட அண்ணாவா அவங்களோட அம்மா கிட்ட அம்மா இவன் யாரையோ லவ் பண்றான்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடி போறான். அவன் பின்னாடி அந்த சைலண்ட் பையனா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லமான்னு சொல்லி கத்திட்டே ஓடி போறான். 1 இயருக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட காமிக்கிறாங்க. ஹீரோனோட கால்ல ஒரு பால் வந்து விழும். அதை எடுத்த ஹீரோயினா அந்த சைலண்ட் பையன் கிட்ட இது உன்னோடதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் அந்த சைலண்ட் பையன் ஹீரோயினா ஃபர்ஸ்ட் டைமா பார்த்திருப்பான். அவளை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்த உடனேயே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி மீட் பண்ற மாதிரியே சிச்சுவேஷன் அமைது. அந்த சைலண்ட் பையன் ஹீரோயின் கிட்ட பேசலான்னு போகும்போது கரெக்டா அங்க அந்த ஹேண்ட்ஸம் பையனும் கியூட் பொண்ணும் வராங்க. ஆனா அந்த சைலண்ட் பையனோட கண்ணு பூராமே ஹீரோயின் மேலதான் இருக்கு, வேற யாரையுமே
எதையுமே கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். அந்த கஃபேல கூட எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறப்போ ஹீரோயினா விதவிதமா போஸ்ட் கொடுத்திருப்பா. அப்ப கூட அந்த சைலண்ட் பையன் ஹீரோயினை கண் வெட்டாம பார்த்துட்டே இருப்பான். அந்த பசங்களை ஹீரோயினா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கப்போ அந்த சைலண்ட் பையனுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அவ போனதுக்கு அப்புறம் அந்த பசங்களை செம்மையா முறைச்சு விட்டுட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் அந்த சைலண்ட் பையன் அவனோட இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காண்டி வரான். ஆனா அதுக்குள்ள அந்த கியூட் பொண்ணு அங்க வந்துடுறா. அவனால அவகிட்ட ஒழுங்காவே பேச முடியாம போயிடுது. அந்த சைலண்ட் பையன் ஹீரோயினை ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயுமே சைட் அடிச்சிட்டு இருப்பான். அவனோட மனசுக்குள்ள எனக்கு எப்பவுமே நீ மட்டும் தான் அழகா தெரியறான்னு சொல்லி நினைக்கிறான். இப்ப பிரசன்ட்ல அந்த சைலண்ட் பையன் ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கான். அவனோட அண்ணாவா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போனா இப்ப எதுக்கு உன் மூஞ்சிய இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே வச்சிருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனோட அண்ணாவா என்ன ஹீரோயின் கூட ஃபைட்டா போய் அவகிட்ட பேசி உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு, அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்லிட்டு அட்வைஸா கொடுத்துட்டு இருக்கான். அந்த சைலண்ட் பையனா நீ அப்படிக்கா ஓரமா போய் ஒளருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். அவனோட அண்ணாக்கு செம்மையான பல்ப் ஆயிடுது. அந்த சைலண்ட் பையனா ஹீரோயின் கிட்ட பேசலான்னு போறான். அங்க போய் பார்த்தா ஹீரோயினும் அந்த ஹேண்ட்ஸம் பையனும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையன் கிட்ட ஹீரோயினா நம்ம மீட் பண்றத யார்கிட்டயுமே சொல்லாதன்னு சொல்றா. அத அந்த சைலண்ட் பையனுமே கேட்டுறான். சைலண்ட் பையனா அவனோட மனசுக்குள்ள என்னால அவகிட்ட அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லவே முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த ஹேண்ட்ஸம் பையனோட டீச்சரா ஹேண்ட்ஸம் பையனோட வீட்டுல உட்காந்து அவனுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையன் எல்லாத்துலயுமே தப்பு தப்பா எழுதியிருப்பான். அவங்கள அவனை பார்த்து ஏன் இவ்ளோ தப்பு பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே திட்டிட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையனா அவங்க கிட்ட நான் ஒன்னு சொல்லணும்னு சொல்ல அவங்களும் ஏதோ படிப்பு சம்பந்தமா தான் சொல்ல போறான்னு சொல்லிட்டு சரி சொல்லுன்றாங்க. அவனா சட்டுன்னு அவங்க கிட்ட எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லும் போது அதை கேட்ட அந்த டீச்சருக்கு அப்படியே அள்ள விட்டுருது. அதுக்கப்புறம் அவங்களா சிரிச்சுக்கிட்டே எனக்கும் உன்னை ரொம்பவே பிடிக்குமேன்னு சொல்லும் போது அதை கேட்ட அவனா ரொம்பவே குஷி ஆயிடுறான். அவங்களா நீ எனக்கு ஒரு தம்பி மாதிரின்னு சொல்லும் போது அவனா நான் நிஜமாவே உங்களை லவ் பண்றேன், உங்களுக்காண்டி தான் நான் அந்த காலேஜையே சூஸ் பண்ணிருக்கேன்றான். அந்த டீச்சரா ஹேண்ட்ஸம் பையன் கிட்ட சரி வா நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு டாபிக்க மாத்துறாங்க. கரெக்டா அந்த ஹேண்ட்ஸம் பையனோட அம்மா அங்க வந்துட்டு அந்த ஹேண்ட்ஸம் பையனை ஒரு முறைக்கிறாங்க. இன்னைக்கு உருட்டுக்கட்ட அடிதான் போல. நெக்ஸ்ட் அந்த ஹேண்ட்ஸம் பையன் உட்காந்து போனை நோண்டிட்டு இருக்கான். அவனோட அம்மாவா அவன் கிட்ட வந்து நான் உன்னோட இங்கிலீஷ் டீச்சரை மாத்துறேன்னு சொல்லும் போது அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அதுக்கு அந்த ஹேண்ட்ஸம் பையனா ஏன் இப்படி பண்றீங்க, எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது அவனோட அம்மாவா அதனாலதான் நான் அவங்கள சேஞ்சே பண்றேன்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே ஃபைட் ஆயிடுது. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கோவத்துல அந்த ஹேண்ட்ஸம் பையன் செம்மையா கத்தி விட்டுட்டு அங்கேருந்து கோச்சிட்டு கிளம்பி போயிடுறான். அப்பதான் அந்த ஹேண்ட்ஸம் பையன் வர்ற வழியில ஹீரோயினை பாக்குறான். அவ கிட்ட நீ எங்க அந்த சைலண்ட் பையன் வீட்டுக்கிட்டன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்குதான் ஹீரோயின் நம்ம மீட் பண்ணத வேற யார்கிட்டயுமே சொல்லிடாதன்னு சொல்லிட்டு இருப்பா. அத அந்த சைலண்ட் பையனுமே கேட்டுட்டு ரிட்டர்ன் போயிடுறான். நெக்ஸ்ட் அந்த ஹேண்ட்ஸம் பையனா சைலண்ட் பையனோட வீட்டுக்கு வந்திருப்பான். சைலண்ட் பையனோட அண்ணா கூட ஜாலியா பேசிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையன் அவனோட அம்மா கூட ஃபைட் பண்ண எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த சைலண்ட் பையனா ஹேண்ட்ஸம் பையன் கிட்ட நீ ஹானாவை மீட் பண்ணாதானே, எங்க இப்ப அவன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஹேண்ட்ஸம் பையனா நீ யார கேக்குற, ஹீரோயினியா இல்ல இந்த கியூட் பொண்ணையான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனா நான் யார பத்தி கேக்குறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ன்றான். அந்த ஹேண்ட்ஸம் பையனா என்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லும் போது அந்த சைலண்ட் பையன் கோச்சிட்டு அங்கிருந்து ஹீரோனை தேடி போறான். சைலண்ட் பையன் நடந்து வரான். அங்க ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கா. அவளை பார்த்துட்டு அவன் ஹீரோயினுக்கு கால் பண்றான். அந்த காலை ஹீரோயினுமே அட்டன் பண்றா. சைலண்ட் பையனா நீ இப்ப எங்க இருக்கன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா நான் வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. அவனா ஹீரோயின் கிட்ட நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா அப்ப நம்ம நாளைக்கு ஸ்கூல்ல பேசிக்கலான்றா. அந்த சைலண்ட் பையனா சரி ஓகே அப்ப நான் போன்லயே சொல்றேன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா அப்படியே முக்கியமான விஷயம் அந்த பொண்ணு லீய பத்தியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த சைலண்ட் பையனா லீலா என் லைஃப்லயே இல்ல, அவெல்லாம் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன் கூட இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனா ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொல்லும் போது ஹீரோயினும் திரும்பி பார்த்தா அங்க அந்த சைலண்ட் பையன் நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவனா ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ண ஹீரோயினும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறா. இப்ப ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் சைலண்ட் பையன் வாலு பொண்ணு எல்லாருமே ஒன்னா வராங்க. ஹீரோயினா அந்த கியூட் பொண்ணு கிட்ட எப்ப வரேன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளும் இதோ வந்துடுறேன்றா. அப்பதான் ஹீரோனோட கையில இருக்க பர்ஸையும் லிப்ஸ்டிக்கையும் பார்த்த அந்த சைலண்ட் பையனா
உன்ன மாதிரியே அந்த கியூட் பொண்ணும் வச்சிருக்கான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா அதெல்லாம் என்னோட கிஃப்ட்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அங்க ஹீரோயினோட பழைய கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு என்ன பிளான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினா நாங்க ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் சேர்ந்து அவுட்டிங் போறோம்ன்றா. அந்த பொண்ணா நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் கியூட் பொண்ணும் கோலாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அந்த ஹேண்ட்ஸம் பையனும் வரான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஹீரோனோட கேங்கும் வராங்க. அந்த புதுசா வந்திருக்க பொண்ணு பேரு பார்க்ஜி. அவளா அந்த கியூட் பொண்ணை பார்த்து நீ ஜாயின் தானே உன் பேருன்னு சொல்ல அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த கியூட் பொண்ணா ரொம்பவே நர்வஸ் ஆயிடுறா. அவளா இல்லையே நீ யாரையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. எல்லாருமே 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அந்த கியூட் பொண்ணா சோடா புட்டி எல்லாம் போட்டுட்டு பாக்குறதுக்கே ரொம்பவே பாவமா உட்கார்ந்துருக்கா. அந்த பார்க்ஜின்ற பொண்ணுமே கியூட் பொண்ணு கூட தான் படிச்சிருப்பா. அவளா அந்த கியூட் பொண்ணை பார்த்துட்டு உன்னோட ஹோம்வொர்க்க கூட நான் பார்த்து எழுதணும்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து அந்த நோட்டை வாங்கி பார்த்து எழுதிட்டு இருக்கா. நம்ம கியூட் பொண்ணா ஷூல இருந்து எல்லாமே பழசதான் போட்டிருப்பா. அதை பார்த்து அந்த பார்க்ஜி பொண்ணு ரொம்பவே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. அந்த டைம் அந்த கிளாஸுக்கு நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயினை பார்த்தா ரொம்பவே கெட்டா கான்பிடென்டா இருக்கா. அவளை பார்த்தா அந்த கியூட் பொண்ணுக்கு நம்ம இவ்வளவு மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு லைட்டா பொறாம வருது. நம்ம ஹீரோயினா அவ போற லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. அதையே அந்த கியூட் பொண்ணு பேனு பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல ஹீரோயினா நான் ஆர்ட்ஸ் தான் படிப்பேன்னு சொல்லிருப்பா. அதையுமே அவ கேட்டிருப்பா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கியூட் பொண்ணா நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அவளோட பாட்டிமாவா அவளை சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த கியூட் பொண்ணா அவளோட பாட்டிமா கிட்ட ஜோசியர் என்னோட பேரை மாத்தலான்னு சொன்னார்ல, என் பேரை நான் இப்பவே மாத்தலான்னு இருக்கேன், என்னோட பேரை ஹிம்ஹானான்னு மாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணா அவளோட மனசுக்குள்ள நான் ஹீரோயின் மாதிரியே மாறணும், அவளை பார்த்து எல்லாரும் அட்ராக்ட் ஆகுற மாதிரி என்னையும் பார்த்து எல்லாருமே அட்ராக்ட் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறா. நம்ம ஹீரோயினை பார்த்த பிறகுதான் அந்த கியூட் பொண்ணு அவளோட பேரை ஹிம்ஹானான்னு சொல்லி மாத்திருப்பா. அது மட்டும் இல்ல மேக்கப்லாம் போட்டு செம கெத்தா மாறி இருப்பா. ஃபர்ஸ்ட் டைமா அவளை கிளாஸ்ல பார்த்த எல்லாருமே அவளையே தான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கான்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் வாழு பொண்ணும் அவளை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. வாழு பொண்ணா இம்பிட்டு அழகான பொண்ணு நம்ம கிளாஸ்லயான்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் பேச்சு கொடுக்குறா. அந்த கியூட் பொண்ணா மனசுக்குள்ள நான் இப்ப நினைச்சது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு, எல்லாரும் என்ன தேடி வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. அந்த கியூட் பொண்ணா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுறா. எல்லாருக்குமே அவளை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அந்த டைம் தான் ஹீரோயினும் அதே ஸ்கூல்லையே வந்து ஜாயின் பண்ணிருப்பா. எல்லாருமே 2 ஹானாவுமே ஒரே கிளாஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ அந்த வாழு பொண்ணா ஹானான்னு கூப்பிட ஹீரோயினுமே சட்டுன்னு திரும்பி பாக்குறா. வாழு பொண்ணா ஹீரோயினை பார்த்து உன் பேரு ஹானாவான்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் ஆமாங்கிறா. அப்படியேதான் 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. இப்ப அந்த கியூட் பொண்ணா இது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. அந்த பாக்ஜின்ற பொண்ணா அவளை பார்த்து இப்ப நீ ரொம்பவே கியூட்டா மாறிட்டேன்றா. அந்த கியூட் பொண்ணா அவளை பார்த்து எனக்கு உங்களை தெரியாது, நீங்க வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது அந்த வாழு பொண்ணும் ஆமா இவ பேரு ஹிம்ஹானா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்றா. அந்த பார்க்ஜின்ற பொண்ணா இல்ல இல்ல இவ பொய் சொல்றா, இவ எனக்கு தெரிந்த ஜோயியன் தான், இவளும் நானும் ஒரே கிளாஸ்ல தான் படிச்சோன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பார்க்ஜின்ற பொண்ணு அந்த கியூட் பொண்ணை விடாம கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தா அந்த ஹேண்ட்ஸம் பையனா எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கியூட் பொண்ணை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அந்த கியூட் பொண்ணா அவனோட கைய உதறி விட்டுட்டு உனக்கு என் மேல கேர் இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணாதன்னு சொல்லும் போது அவனா அவளை பிடிச்சு நீ ஓகே தானே என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேக்குறான். நெக்ஸ்ட் டே டாப்பர் மற்றும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு கிளாஸ பிரிக்கிறாங்க. அந்த வாழு பொண்ணும் ஹீரோயினும் ஒன்னா உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க 2 பேருமே அப்படியே அந்த கியூட் பொண்ணை பார்த்தா அவளா இவங்களை கண்டுக்காம ஹெட்செட்டை போட்டுட்டு சாங் கேட்டுட்டு இருக்கா. அந்த வாழு பொண்ணா ஹீரோயின் கிட்ட நீ கியூட் பொண்ணு கிட்ட பேசுறது இல்லையான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளா அவதான் என்ன அவாய்ட் பண்றான்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே பேசிக்கிறது இல்லன்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க பொறணி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட வாழு பொண்ணா அவங்கள கத்தி விட்டுறா. அப்ப கூட அந்த கியூட் பொண்ணு எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறா. இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அந்த கியூட் பொண்ணா எப்பவுமே நம்ம ஹீரோயினை விட பெட்டரா இருக்கணும்னு சொல்லி நினைச்சிருப்பா. எல்லாருமே அந்த கியூட் பொண்ணை பார்த்து ஹீரோயின் உன்னை பார்த்து காப்பி அடிக்கிறான்னு சொல்லிருப்பாங்க. ஆனா நிஜமாவே அந்த கியூட் பொண்ணு தான் ஹீரோயினை பார்த்து காப்பி அடிச்சிருப்பா. அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோயினா அவுட்டிங் போலான்னு சொல்லி கூப்பிட்டப்போ அந்த கியூட் பொண்ணா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிருப்பா. ஆனா அவளா வேணுக்குன்னே அந்த ஹேண்ட்ஸம் பையன் கூட அவுட்டிங் போயிருப்பா. ஹீரோயினுக்கு அவனை பிடிக்கும்னு தெரிஞ்சு அவன் கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆக நினைச்சிருப்பா. நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் ஆர்ட்ஸ் படிக்க போறேன்னு சொன்னதை கேட்டுதான் அந்த பொண்ணுமே ஆர்ட்ஸ் எடுத்திருப்பா. அந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு கதவுல நின்னு ஒட்டி கேட்டிருப்பா. அந்த கியூட் பொண்ணா நடந்து போறப்போ அவளை யாரோ ஜோயின்னு சொல்லி கூப்பிட அதை கேட்டு நர்வஸ் ஆன அந்த கியூட் பொண்ணு அவ புக்ஸ் எல்லாத்தையுமே கீழே போட்டுடுறா. இப்ப ஹீரோயினா அந்த சைலண்ட் பையன் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டா, என்னோட அம்மா ஆர்ட்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விடுறேன்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த சைலண்ட் பையனும் ஹீரோயினும் ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்த கோலாரும் வாலு பொண்ணும் இவங்களை கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த கோலாரா இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கத யாரோ போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதை இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். கோலாரும் வாலு பொண்ணுமா நீங்க தான் பெஸ்ட் கப்பலா அதுவா இதுவான்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினும் சைலண்ட் பையனுமா அப்படி ஓரமா போய் வளருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்களா எங்கடா இங்க இருந்த ரெண்டு ஜீவனை காணோம்னு சொல்லி பார்த்தா அங்க ஹீரோயினும் அந்த சைலண்ட் பையனும் ஜாலியா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல கோலாரா அந்த வாலு பொண்ணுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு அவகிட்ட ஃபன் பண்ணி பேசிட்டு அங்கிருந்து போறான். வாலு பொண்ணா அந்த சாக்லேட்ல ஒண்ணு ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு அந்த கியூட் பொண்ணுக்கு கொடுக்க சொல்ல ஹீரோயினும் அதை அவகிட்ட கொண்டு போய் கொடுக்க அந்த கியூட் பொண்ணா நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பல்பு கொடுத்துடுறா. அதுக்கப்புறம் அந்த வாலு பொண்ணும் ஹீரோயினும் அவங்க டேபிள்ல போய் உட்கார்ந்துடுறாங்க. அந்த கியூட் பொண்ணா அவ டேபிள்ல எதையோ தீவிரமா தேடிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே எக்ஸாம் முடிச்சு பேப்பர்ஸ் வருது. அந்த எக்ஸாம்ல ஹீரோயின் சூப்பரா பண்ணிருப்பா. அதை பார்த்து அந்த வாலு பொண்ணு அவளை ரொம்பவே பாராட்டிட்டு இருக்கா. இங்க அந்த கியூட் பொண்ணை பார்த்தா அவ ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா எக்ஸாம் டைம்ல அவளோட நோட்டு காணாம போயிருக்கும். அதனாலதான் அவளால எக்ஸாம்ல ஒழுங்கா எழுத முடியலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அதை கேட்ட எல்லாருமே ஹீரோயினை தான் ஒரு மாதிரி திரும்பி பாக்குறாங்க. ஹீரோயினா எதுவுமே கண்டுக்காம அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா. அந்த வாலு பொண்ணும் ஹீரோயினும் கேண்டீன்ல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த வாலு பொண்ணு எல்லாருமே அந்த கியூட் பொண்ணோட நோட்டை நீ தான் எடுத்திருப்பன்ற மாதிரியே பார்த்தாங்க. நீ ஓகே தானன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோயினா நான் அவளோட நோட்டை எடுக்கல, அதனால அவங்க என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு தேவையே கிடையாதுன்றா. அந்த வாலு பொண்ணா அச்சச்சோ என்னோட பேக நான் கிளாஸ் ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அகைன் ரெண்டு பேருமே கிளாஸ் ரூமுக்கு ரிட்டர்ன் போறாங்க. அந்த பொண்ணுங்களா அந்த கியூட் பொண்ணு கிட்ட ஒருவேளை ஹீரோயின் தான் உன்னோட நோட்டை திருடிப்பான்னு சொல்லும் போது அங்க வந்த அந்த வாலு பொண்ணு ஹீரோயினும் அதை கேட்டுடுறாங்க. அந்த கியூட் பொண்ணா யாருக்கு தெரியும் இருந்தாலும் இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே காண்டாயிடுது. அவ கிட்ட வந்து நான் ஒன்னும் உன்னோட நோட்டை எடுக்கலன்னு சொல்லி கத்தி விட்டுறா. அந்த கியூட் பொண்ணு கிட்ட ஹீரோயினா நீ எப்படி இப்படி சொல்லான்னு சொல்லும் போது அந்த கியூட் பொண்ணா யாருக்கு தெரியும் அது உண்மையா இல்லையான்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறா. அந்த கியூட் பொண்ணா நீ வேற இந்த வாட்டி நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா இதுக்கும் அதுக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லங்கிறா. செம்ம காண்டான ஹீரோயினா என்னோட அம்மா கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்குறதுக்காண்டி தான் இந்த வாட்டி நான் மாங்குன்னு படிச்சேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அந்த வாலு பொண்ணா கோலாரு கிட்ட நான் கிளாஸ் ரூமுக்கு போனது நாடிதான் இவ்ளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒரு நோட்டுக்காண்டி இப்படிலாமா சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்ட அந்த கோலாரா அந்த நோட்டு சைலண்ட் பையனோட கையில தான் இருக்கு, அவன் அந்த கியூட் பொண்ணு கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவ வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ரெண்டு பசங்களோட கையில அந்த கியூட் பொண்ணோட நோட் இருக்கு. அதை அங்கேயே அவ மிஸ் பண்ணிருப்பா. அதை அவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்க போதான் அந்த வழியா சைலண்ட் பையன் வர அவனை கூப்பிட்டுட்டு இதுல ஹானான்னு சொல்லி போட்டிருக்கு, எந்த ஹானான்னு எங்களுக்கு தெரியல, அதனால நீயே கொடுத்துடுன்னு சொல்லிருப்பாங்க. அந்த சைலண்ட் பையனா அந்த நோட்டை வாங்கி பார்த்தா அது அந்த கியூட் பொண்ணோட நோட்டு தான். அவனா அவங்க கிட்ட இது எனக்கு தெரிஞ்ச பொண்ணோட நோட்டு தான், நானே இதை கொடுத்துடுறேன்னு சொல்லிருப்பான். அந்த சைலண்ட் பையன் கிட்ட கோலாரா கியூட் பொண்ணும் ஹீரோயினும் சண்டை போட்டது எல்லாத்தையுமே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அந்த சைலண்ட் பையனும் கியூட் பொண்ணு கிட்ட அந்த நோட்டை கொடுக்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க அந்த கியூட் பொண்ணு வரும்போது சைலண்ட் பையனா இது உன்னோட நோட்டான்னு சொல்லும் போது அதுக்கு அவளுமே ஆமாங்கிறா. ஆமா இது எப்படி உன்னோட கையிலன்னு சொல்லும் போது சைலண்ட் பையனும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அந்த கியூட் பொண்ணா எக்ஸாமே முடிஞ்சிடுச்சு, இனிமேட்டு எனக்கு இந்த நோட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறப்போ அந்த சைலண்ட் பையன் அவளை தடுத்து ஹீரோயின் கிட்ட சாரி கேளுன்றான். அந்த சைலண்ட் பையனா நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்லும் போது அங்க அந்த ஹீரோயினும் வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணா நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்ததில்லைன்னு சொல்லிட்டு போறா. அதை கேட்டு காண்டான ஹீரோயினா வேக வேகமா வந்து அந்த சைலண்ட் பையன் கிட்ட இருந்து நோட்டை புடுங்கிட்டு போயிட்டு செம்ம ஃபாஸ்டா தூக்கி எறியறா. அந்த கியூட் பொண்ணை பார்த்து ஹீரோயினா செம்ம காண்டா நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்ததே இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணா ஆமா நீதான் என்ன மாதிரி லிப்ஸ்டிக் பர்ஸ்லாம் வச்சு என்ன காப்பி அடிச்சிட்டு இருக்கன்றா. அது மட்டும் இல்ல ஹேண்ட்ஸம் பையனுக்கு
பையனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அவனை நீயுமே லவ் பண்ண, இதெல்லாம் என்னன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. காண்டான ஹீரோயினா அந்த கியூட் பொண்ணை பார்த்து ஜோயன்னு சொல்லிட்டு அவளோட ஒரிஜினல் பேரை கூப்பிட அந்த கியூட் பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த ஹேண்ட்ஸம் பையனா நடுவுல வந்து போது நிறுத்துங்கன்றான். ஆனா ஹீரோயினுக்கும் அந்த கியூட் பொண்ணுக்கு நடுவுல சண்டை பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதை எல்லாருமே விறுவிறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கியூட் பொண்ணா அங்கிருந்து கோவமா போகும்போது ஹீரோயின் அவளை தடுக்கும் போது அந்த கியூட் பொண்ணா என் பேரு ஜோயன் இல்ல ஹிம்ஹானான்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல எல்லாருக்கு முன்னாடியும் நீ தான் ரொம்பவே கூல் மாதிரி ஆக்ட் பண்றன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து அந்த கியூட் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணா இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லும் போது ஹீரோயினா ஏன் பயமா இருக்கா, எதுக்காண்டி பயந்து ஓடுறன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணா மறுபடியும் ஹீரோயினை பார்த்து நீ தான் என்ன பார்த்து காப்பி அடிக்கிற, நான் உன்னை பார்த்து எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா உனக்கு அப்படி தோணுச்சுன்னா அப்படியே வச்சுக்கோ, காப்பி அடிக்கிறது நாடி மட்டும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாயிட முடியாதுன்றா. இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறத எல்லாருமே போட்டோ வீடியோன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அந்த கியூட் பொண்ணா ஹீரோயினை பார்த்து அந்த ஹேண்ட்ஸம் பையனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னா நீ ஜெலஸ் ஆனதானே, நீ அந்த ஜெலஸ் நாடி தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோயினா இவ்வளவு நாள நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைச்சோம், ஆனா இப்பதான் அது இல்லன்னு புரியுது, நான் உன்னை ரொம்பவே வெறுக்கிறேன்னு சொல்லி கத்தி விட்டுறா. அதை கேட்ட அந்த கியூட் பொண்ணா அங்கிருந்து சோகமா கிளம்பி போயிடுறா. அன்னைக்கு நைட்டு பூராமே ஹீரோனுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டதை தான் எல்லாருமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோயின் இன்னுமே சேட் ஆயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரா. அங்க இருக்க பசங்க எல்லாருமே நேத்து சண்டை போட்டது நாடி கியூட் பொண்ணு ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. வாழ பொண்ணா ஹீரோயின் கிட்ட நான் அந்த கியூட் பொண்ணுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா அவ என்னோட காலை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா, என் மெசேஜுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான்றா. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டாஃப் வந்து கியூட் பொண்ணுக்கு உடம்பு முடியல, அதனால கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வாழ பொண்ணா ஹீரோயின் கிட்ட நம்ம போய் அவளை பார்த்துட்டு வரலான்னு சொல்லும் போது ஹீரோயின் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அன்னைக்கு நைட்டு கூட அந்த வாழ பொண்ணு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றா, நம்ம போய் அவளை பார்த்துட்டு வரலாம், அவளுக்கு நிஜமாவே உடம்பு முடியலன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அவளும் அந்த கியூட் பொண்ணு எடுத்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கா. அவளை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவ ஞாபகம் வர ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறா. அதே மாதிரி அந்த கியூட் பொண்ணும் ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் அந்த வாழ பொண்ணும் அவங்களோட ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு அந்த கியூட் பொண்ணோட அட்ரஸ கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு வழியா அந்த அட்ரஸ கொடுத்துடுறாங்க. அந்த அட்ரஸ வாங்கிட்டு ரெண்டு பேருமே பஸ்ல ஏறிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த கியூட் பொண்ணை தேடி ரெண்டு பேருமே போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே நடக்கிறாங்க நடந்துகிட்டே இருக்காங்க. என்னடா காடு மலைலாம் தாண்டி போயிட்டே இருக்குன்ற மாதிரியே செம்ம டயர்ட் ஆயிடுறாங்க. ஒரு மாதிரி ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த வாழ பொண்ணு இதுதான் அவ வீடான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா யாருக்கு தெரியும், குத்து மதிப்பா அடிப்போன்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ண கரெக்டா அந்த கியூட் பொண்ணுமே வந்து டோரை ஓபன் பண்ணி பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் கியூட் பொண்ணோட பாட்டிமா எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வாழ பொண்ணா எனக்கு செம்மையா பசிக்குதுன்றா. அவளோட பாட்டிமாவா இரு நான் உனக்கு ஃபுட் குக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லும் போது அந்த வாழ பொண்ணா வாங்க நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போறா. இப்ப அந்த கியூட் பொண்ணும் ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்க. அந்த கியூட் பொண்ணா என்னோட அட்ரஸ் ரொம்பவே தூரமாச்சு, எப்படி கண்டுபிடிச்சு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா அதெல்லாம் விடு, இப்ப எப்படி இருக்கும் உனக்கு உடம்புன்னு சொல்லிட்டு அவளை பத்தி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அந்த கியூட் பொண்ணு கிட்ட ரொம்பவே சாரி நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அதுக்கு அவளா இல்ல நானும் சாரி, நான் தான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன்றா. அப்படியே ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசிக்கிறாங்க. ஹீரோயினா அவளை பார்த்து நாளைக்கு ஒழுங்கா ஸ்கூலுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறா. நெக்ஸ்ட் அந்த கியூட் பொண்ணோட பாட்டி விதவிதமா குக் பண்ணிருப்பாங்க. மூணு பேருமே உட்கார்ந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமா ஹீரோயினுக்கு அந்த சைலண்ட் பையன் கிட்ட இருந்து மெசேஜ் வர அதை அவளுமே பார்த்துட்டு இருக்கா. அந்த வாழ பொண்ணு அதை பார்த்துட்டு அந்த கியூட் பொண்ணை பார்த்து நீயும் அந்த ஹேண்ட்ஸம் பையனும் எப்ப அவுட்டிங் போக போறீங்கன்னு சொல்லி கேக்குறா. அந்த கியூட் பொண்ணா நான் இதுக்கு அவன் கூட அவுட்டிங் போகணும்னு சொல்லும் போது அதுக்கு அந்த வாழ பொண்ணா அவன் ரொம்பவே ஸ்வீட்டான பர்சன், ஏன் ஹீரோனுக்கு கூட அவனை பிடிச்சிருந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா நான் பாட்டுக்கு சிவனேன்னு ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கேன், எதுக்குடி என்னை இழுத்து இப்படி நடுவுல வச்சு ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த வாழ பொண்ணா அந்த ஹேண்ட்ஸம் பையன் உன்னை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறான் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த கியூட் பொண்ணா பொல பொலன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. அந்த கியூட் பொண்ணா என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப
ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறா. அந்த வாலு பொண்ணு அவளை சமாதானப்படுத்த பாக்குறா. அந்த கியூட் பொண்ணு அழுதுட்டே இருக்கா. அதை பார்த்துட்டு இவளுமே அழ ஆரம்பிச்சிடுறா. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினா சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த டைம் சைலண்ட் பையனா ஹீரோயின் கிட்ட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுமே வெக்கப்பட்டுட்டு இருக்கா. அந்த வாலு பொண்ணா ஹீரோயினை பார்த்து ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லும் போது ஹீரோயினா வெக்கப்படுறா. அதை பார்த்துட்டு 3 பேருமே அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணி என்ஜாய் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே அந்த கியூட் பொண்ணு ஸ்கூலுக்கு வரா. அங்க பார்த்தா இவங்க 2 பேரும் சண்டை போட்டதை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்து அந்த ஹேண்ட்ஸம் பையனா அவளை அணைச்சு பிடிச்சிட்டு நேத்து ஹீரோயினோட வீட்டுக்கு வந்தாலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியுமே கேக்குற மாதிரியே பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கப்போ அங்க வந்து அந்த கோலாரா இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க அந்த சைலண்ட் பையனோட பாஸ்கெட் பால் மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையுமே கூட்டிட்டு போறான். அந்த சைலண்ட் பையனும் அந்த பாஸ்கெட் பால செம்மையா தான் ஆடிட்டு இருக்கான். எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அந்த பாஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்கப்போதான் அங்க அந்த லீன்ற பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த சைலண்ட் பையன் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த சைலண்ட் பையன் ஒழுங்காவே ஆட மாட்டேங்கிறான். எல்லாருமே என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அவனை கூப்பிட்டு ஹீரோயினா ஒழுங்கா ஆடுன்னு சொல்லி வார்ன் பண்றா. அப்ப கூட அந்த சைலண்ட் பையனால ஒழுங்காவே அந்த பால போட முடியல. அந்த சைலண்ட் பையனா சோகமா உட்கார்ந்து இருக்கான். அவன் கிட்ட வந்த ஹீரோயினா அவனுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கா. அவன் கிட்ட ஹீரோயினா நீ எனக்கு கொடுத்த ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. கியூட் பொண்ணை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினும் அந்த சைலண்ட் பையனும் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே பேசிட்டு இருக்கப்போ அந்த சைலண்ட் பையனா ஹீரோயின் கிட்ட என் கூட அவுட்டிங் வரியான்னு சொல்லி கேட்டிருப்பான். அதுக்கு ஹீரோயினா இந்த மேட்சை வின் பண்ணா வரேன்னு சொல்லும் போது அவனா ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி கையை நீட்ட ஹீரோயினுமே அவனோட கையை பிடிச்சு ப்ராமிஸ் பண்ணிக்கிறா. அந்த சைலண்ட் பையனா சட்டுன்னு ஹீரோயினை அணைச்சு பிடிச்சுக்கிறான். ஹீரோயினா வெக்கப்பட்டுக்கிட்டே நீ என்ன பண்றன்னு சொல்லி கேக்குறா. இப்ப அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. அகைன் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சைலண்ட் பையனா ஹீரோனுக்கு கொடுத்த ப்ராமிஸுக்காண்டியே வெறித்தனமா பிளே பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த சைலண்ட் பையன் அந்த மேட்சையே ஜெயிச்சிடுறான். எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கேமை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த சைலண்ட் பையனா ஹீரோயின் கிட்ட வந்து எல்லாருக்கும் முன்னாடியுமே அவளை ஹக் பண்ணிக்கிறான். அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவனை ஹீரோயினா விலக்கி விட்டுறா. அந்த சைலண்ட் பையனா எனக்கு கொடுத்த ப்ராமிஸ மறந்துடாதன்றான். அதுக்கு ஹீரோயினா ப்ராமிஸா என்ன ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி ஆக்ட் பண்ணா அவ மேல ஒரு பால் அடிக்க வருது. அதை அந்த சைலண்ட் பையன் தள்ளி விட்டோன்னா அது அந்த கோலார போய் அடிச்சு விட்டுடுது. அந்த கோலாரா வட போச்சேன்னு சொல்லி ஒன்னு கத்திட்டு இருக்கான். அதை பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சைலண்ட் பையனா ஹீரோயினை குறுகுறுன்னு பார்க்க ஹீரோயினா அப்படியே பாக்குறேன்னு சொல்லி கேட்க அவனா எல்லாருக்கும் முன்னாடியுமே மறுபடியுமே ஹீரோயினை கிஸ் பண்ணி விட்டுறான். 2 பேருமே சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதை அந்த பொண்ணு லீ பார்த்துட்டு செம்மையா காண்டாயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஷை ஆயிடுது. வேக வேகமா அந்த சைலண்ட் பையனை அங்கேருந்து இழுத்துட்டு சந்தோஷமா ஓடி போறா. நெக்ஸ்ட் டே அந்த கியூட் பொண்ணு ஹேண்ட்ஸம் பையனும் காஃபி ஷாப்ல மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அங்க அந்த சைலண்ட் பையனோட அண்ணாவும் வரா. 3 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையனா சைலண்ட் பையனோட அண்ணா கிட்ட நீ தானே இந்த ஸ்கூல் குரூப்போட அட்மின், அந்த ஹானா ஐ லவ் யூன்னு சொல்லி மெசேஜ் போட்டது யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த சைலண்ட் பையனோட அண்ணாவா அதை போட்டதே நான் தான், எனக்கு கியூட் பொண்ண ரொம்பவே பிடிக்கும், அவளுக்காண்டி தான் அதை போட்டேன்றான். அந்த ஹேண்ட்ஸம் பையனா நான் கூட ஒரு 1000 வாட்டிக்கு மேல அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், ஆனா என்னை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாயான்னு சொல்லும் போது அந்த கியூட் பொண்ணா போதும் போதும் என்னை வச்சு காமெடி கீமெடி எதுவும் பண்ணலையேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சைலண்ட் பையனா நான் வேற ஏதோ டைப் பண்ண போய் அது ஹானான்னு சொல்லி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்கான். அவனோட வாய் மட்டும் தான் பொய் சொல்லுது. ஆனா அவனோட கண்ணு பூராமே அந்த கியூட் பொண்ணு மேலதான் இருக்கு. அவனுக்கு நிஜமாவே அந்த கியூட் பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். அந்த கியூட் பொண்ணா இவங்க 2 பேர்கிட்டயுமே எனக்கு ரீசெண்டா ஒரு கிரஷ் இருக்குன்னு சொல்லும் போது அதை கேட்ட 2 பேருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையனா அது யாருன்னு சொல்லி கேட்க அந்த கியூட் பண்ணா அதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பல்பு கொடுத்துடுறா. நெக்ஸ்ட் எல்லாருமா சேர்ந்து ஒரு கான்சர்ட்டுக்கு போறாங்க. அங்க சாங் பாடிட்டு இருக்காங்க. அதை கேட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைலண்ட் பையனா ஹீரோயினை பார்த்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினா எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அங்க கொஞ்சம் பாரு அப்படின்றா. என்னன்னு பார்த்தா கோலாரும் வாலு பொண்ணும் அந்த சாங்கை கேட்டு ஓவர் குஷியாகி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயினும் சைலண்ட் பையனும் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையுமே அந்த கியூட் பொண்ணு பேன்னு பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்து அந்த ஹேண்ட்ஸம் பையனா கியூட் பொண்ணு கிட்ட உனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த கியூட் பொண்ணா பொறாமலாம் இல்ல, ஆனா லைட்
லைட்டா பொறாமதான் அப்படின்றா. இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு அகைன் இந்த ஹேண்ட்ஸம் பையன் பிட்டு பிட்டா போடுறான். ஆனா அந்த பொண்ணு அசரவே மாட்டேங்கிறா. அந்த கியூட் பொண்ணு கிட்ட ஹேண்ட்ஸம் பையனா உன்னோட கிரஷ் யாருன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளா அவன் ரொம்பவே கைண்டா இருப்பான் அது இதுன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் கேட்ட ஹேண்ட்ஸம் பையனா இதெல்லாம் எங்க நம்ம கிட்ட இருக்கு, நம்ம வந்த வேலையா பாப்போம்னு சொல்லிட்டு கான்சர்ட்டையே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அந்த சாங்க பாடி முடிச்சுட்டு அந்த பொண்ணா கூட்டத்துல இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பாடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா நீ போவேன் இல்ல நீ போவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வாழை பொண்ணா கோளாரை மாட்டி விட போகும்போது அந்த கோளாறு அவளோட வாயை பொத்திடுறான். அந்த கோளாரோட மைண்ட் வாய்ஸா தெய்வமே நான் மட்டும் தப்பு தப்பா பாடுறது இந்த கூட்டத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா முட்டையாலேயே மூச்சு திணற அடிப்பாங்க, கொஞ்ச நேரம் சிவனேன்னு இரேமா அப்படின்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணே சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட ஹீரோயினுமே போறா. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தயங்கியே நிக்கிறா. அவளை எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பாட ஆரம்பிக்கிறா. செம்மையாவே பாடிட்டு இருக்கா. அவளோட ஸ்கூல் டேஸ ஞாபகப்படுத்துற மாதிரியே ஒரு சாங்க பாடிட்டு இருக்கா. அந்த சாங்க கேட்ட கோளாருக்கு அவனோட ஸ்கூல் டேஸ்ல அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணது, அந்த வால் பொண்ண ஹக் பண்ணது, ரெண்டு பேருமே லவ் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வருது. அதே மாதிரி அந்த வால் பொண்ணுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா இருந்தது, அவங்களுக்காண்டி அழுததுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வருது. அதே மாதிரி அந்த ஹேண்ட்ஸம் பையனும் அவனோட லைஃப்ல நடந்த சந்தோஷம் சோகம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். அந்த கியூட் பொண்ணும் அவ லைஃப்ல அவ கோவப்பட்டது ஹாப்பியா இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. அதே மாதிரி ஹீரோயினும் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த அந்த சந்தோஷமான மூமெண்ட் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவ மனசுக்குள்ள எல்லாருக்குமே ஸ்கூல் டேஸ்ன்றது ஒரு வாட்டி தான் வரும், அது மாதிரி நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ற இது எங்களோட லாஸ்ட் ஸ்கூல் டேஸ். இந்த ஸ்கூல் டேஸ்ல நாங்க ஆடாத ஆட்டமும் இல்ல போடாத சண்டையும் இல்ல, எவ்வளவுதான் நாங்க சண்டை போட்டாலும் ஒருத்தர் ஹர்ட் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையுமே மன்னிச்சு மறந்து எல்லாருமே மறுபடியுமே சந்தோஷமா இருந்தோம். லாஸ்ட் வரைக்குமே எங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துகிட்டே இருக்கும், நாங்க எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இதோட இந்த டிராமா முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிராமாவோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.